தெரிஞ்சுக்கணும். என்னங்க? ரொம்ப பேர் இளைஞர்களுக்கு ஓஹோ சரி இப்ப ரசிகர்னு ஓடுறாங்க. அவருக்கெல்லாம் இல்லாத ரசிகரா? அவருக்கு இல்லாத ரசிகரா எம் ஆர் ராதா? எம் ஆர் ராதா எப்படி இந்த உலகத்துல தமிழ் சினிமாவில கொடி கட்டி பிறந்தார்? கொடி கட்டி பிறந்தாரு. ஓஹோ அவர்கிட்ட போய் கேட்டாங்க, குளித்தலையில நீங்க நின்னுங்க கலைஞரை எதிர்த்து நின்னுங்கன்னு. அவங்க எதிர்த்து பிரச்சாரம் பண்ணிட்டு குளித்தலை நீங்க நின்னுங்க, ஓடி போயிரு அப்படின்ட்டாரு. எங்கள்கிட்ட சண்டை மூட்டோட பாக்காத, நான் நிக்க மாட்டேன் அப்படின்னு. ஏன்னா அன்னைக்கு நின்னா அவ்வளவு செல்வாக்கா இருந்தார் எம் ஆர் ராதா. ஒரு நடிகர்னா ரசிகர்களை எப்படி கையாளணும்னு தெரிஞ்சுக்கணும். எம் ஆர் ராதா ரொம்ப முக்கியமானது. எப்படி சொல்ற? ரசிகர்களை எப்படி கையாளணும். ஏன்னா அவர் டீல் பண்ணாத விஷயமே இல்ல. எப்படி எம்ஜிஆர் சுட்ட துப்பாக்கியில குண்டு இருந்துச்சு, சுட்ட முடிச்சு விட்டாரு. யாராவது சொல்லுவாங்களா அப்படி? ஏன் சுடக்கூடாதோ? ஓஹோ ஏன் சுடக்கூடாதோ? அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்கல, அதுக்கப்புறம் மாமா வச்ச சண்டை போட்டுக்கல, பங்காளி சண்டை போட்டுக்கல, புருஷன் முன்னாடி சண்டை போட்டுக்கல. சரி, நானும் ராமச்சந்திரனும் நண்பர்கள். சரி, கம்பு இருந்தா கம்பு சண்டை போட்டிருப்போம், கத்தி இருந்தா கத்தி சண்டை போட்டிருப்போம். இருந்தது துப்பாக்கி, 2 சுட்டேன் பாரியா, முடிச்சு விட்டான். யாராவது இப்படி பேசுவாங்களாங்க? தைரியம் பேச முடியுமா? அவ்வளவு. ஆமா ஆமா 10 வயசுல 8 வயசுல பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணிடுவாங்க. அப்போ 12 வயசுல வயசுக்கு வரக்கு முன்னாடி புருஷன் செத்துருப்பான். ஆமா, இது 12 வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடியே விதவையாக்கி மொட்டை அடிச்சு உட்கார வச்சிருப்பான், வீட்டுல உட்கார வச்சிருப்பாங்க. இதை பற்றிய நாடகம் தான். அதுக்கு என்ன எங்க வீட்டு பெண்களை பத்தி பேசுற நாடகம். இது நாடு முழுக்க போடணும். அந்த நாடகத்தை அந்த ஆள் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தான், தீர்ப்பு கொடுத்தாரு. ஆமா, அதான் யாரு வந்து உட்கார்ந்து இருக்கான்னு பயப்படாதால் தைரியமான ஆள். அவர் ஒரு தடவை இங்க பாருங்க கோடம்பாக்கம் பிரிட்ஜ் இருக்குல்ல? ஆமா, கோடம்பாக்கம் பிரிட்ஜ். அப்ப பிரிட்ஜ் இல்ல, அப்போ சினிமா பூரா அந்த பக்கம் தான். ஒரு கூட்டம் காலையில எப்போ நிக்குமா அந்த கேட்டுக்கிட்ட, ரயில்வே கேட்டுக்கிட்ட. எதுக்கு? நடிகர்களை பாக்குறதுக்கு. அந்த வந்து கேட் போட்டாங்கன்னா நிக்கும்ல காரு. ஆமா, பூரா பேர் நிப்பாங்களா. சரி, எம் ஆர் ராதா ஒரு நாள் பாத்துக்கிட்டே போயிருக்காரு. கார் ஒரு நாள் வீட்டுல கிளம்பையில ஒரு கம்பு எடுத்து போடுறான்னு இருக்காரு. கம்பத்துக்கு காரை போட்டு கேட்டு கரெக்டா போட்டுருவாங்க. போட்ட உடனே ரசிகர் இல்ல, ரசிகர் பார்க்கத்தானே வராங்க. ஆமா, கம்பு இந்த அவருக்கு களத்துல இறங்கினாருன்னா வேட்டியை வந்து தலையில கட்டிடுவாரு. எம் ஆர் ராதா போய் இறங்கினாரு, கம்பு எடுத்தாரு. 4 விளாசி ஏன் பொழப்ப நான் பாக்குறேன், போய் ஓம் பொழப்ப பாக்குறியா, என்ன வந்து பாக்க வந்து நிக்கிறியாடா? போடா ஓட, நீ நடிச்சு விட்டு காசு வாங்குறேன், ஏன் பொழப்ப பாக்குறேன், என்ன ஏன் பாக்குற, நீ அங்க பாரு தரையில, இங்க ஏன்டா பாக்குற, என்ன ஏன்டா நம்பி வர, நான் நடிச்சுட்டு காசு வாங்கி போவேன் நடிகர். ஓஹோ, ஏன் பின்னாடி ஏன்டா வர்றேன்னு கேட்டாரு. ஆமா, அதான் ரசிகர் துணிச்சலாரியா. எப்படி நாடகம் போடுறாரு? 6 மணிக்கு நாடகம் போட்டாங்க. சரி, 6 மணிக்கு நாடகம் ஒரு ஊர்ல. சரி, 5 மணிக்கு கூட்டம் ஃபுல்லா 5 மணிக்கு ஃபுல்லானா கத்துறான். அவர் ரசிகர்கள் தானே. தண்ணி பாட்டில் எல்லாம் வாங்கி வச்சிருந்தாங்களா? நீ சினிமாவில் நடிக்கிற வர்றதுக்கு முன்னாடி நான் மேடை இருக்கோம்டா நாங்க. அதனால இப்ப வந்து 6 மணிக்கு நாடகம் போடுறோம்னு சொல்லியாச்சு. ஆமா, 6 மணிக்கு நாடகம் 5 மணிக்கு ஃபுல் ஆயிடுச்சு. ஓஹோ, பிசில் அடிச்சு கத்துறாங்க, நாடகத்தை போடணும். நாடகத்தை போய் சொல்றாங்க, உங்க ரசிகர் பூரா வந்துட்டா தொல்லை பண்றாங்க, ஃபுல் ஆயிடுச்சு, அரங்கமே ஃபுல் ஆயிடுச்சு, இப்ப போட்ட வேண்டியானே. நான் 6 மணிக்கு தான் நாடகம் சொன்னேன், இவனை யாருங்க வர சொல்லுது? வந்துட்டாங்க, டிக்கெட் காசு கொடுத்து டிக்கெட் உள்ள வந்துருக்காங்கல்ல, ஒண்ணும் பண்ண முடியலையா? ஆமா, சவுண்ட் ஒரே இருக்கு, மைக் ஒன்று வை. சரி, மைக் வச்சாச்சு. ஒரு நாய் வளர்ப்பாரு. ஆமா, அப்ப வச்சிருப்பாரு. அந்த நாயை பிடிச்சிட்டு நேரம் மேடைக்கு வந்திருக்காரு. ஓன் சவுண்ட், ஓன் இவரை ரசிகர் தானே. ஆமா, ஓன் வந்துருக்காரு. அதை பத்தி அவனு கண்டுக்கவே இல்லை. ஒரு எப்படி இருக்குன்னு பாருங்க, எப்படி ரசிகர்களை டீல் பண்றாரு பாருங்க. எப்படி பண்றாரு? மைக்கில் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நாயை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? நாயை 6 மணிக்கு உனக்கு பிஸ்கட்னா 6 மணிக்கு தான் போடுவேன், 5 மணிக்கு நீ வந்து குலைச்சின்னா அதுக்கெல்லாம் நான் ஆள் இல்லை, பேசாம இரு. எப்படி அந்த ரசிகர்கள் கத்துன ரசிகர்கள் அப்படியே உட்காந்துட்டாங்க, அமைதியா உட்கார்ந்தாங்க. லூசுகளா, ரசிகர்கள் இப்படித்தாண்டா டீல் பண்ணணும், கத்து தொடங்க. அதைத்தான் சொல்லிட்டு இருக்கோம், கத்துக்க. ஒரு எப்படி டீல் பண்ணணும். ஆமா, அப்படி கத்துக்குங்க. அப்படி உச்சத்துல இருக்கும் போது ஒரு நிருபர் ஏதோ கேள்வி கேட்டாரு. ஆமா, ஒரு உச்சத்துல இருக்காரு. ஆமா, அவர்கிட்ட கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க? பேட்டி எடுக்கிறாங்க. எல்லா கேள்வியும் கேட்டுக்கிட்டே வராங்க. சரி, கேட்ட வரல, வெளியில எப்படி இருக்கீங்களா, பேசுறீங்களே, வெளியில நல்லா பேசுறீங்க, நீங்க வீட்டுக்குள்ள எப்படி அப்படின்னு கேட்டதுக்கு எந்திரிச்சு போ விட்டாரு நிருபரை. போ, ஏன் எப்ப நீ வீட்டுக்குள்ள எட்டி பார்க்க ஆரம்பிச்சியோ கேள்வி தப்பு. வீட்டுக்குள்ள எட்டி பார்க்க ஆரம்பிச்சே கேள்வி. வீட்டுக்குள்ள எப்படின்னு உனக்கு விஷயம், ஏன் வீட்டுக்குள்ள ஏன் நீ நுழையிற போ போ அப்படின்ட்டு. இல்ல சார், சாரி சார், சாரி, வேற கேள்வி. கடைசியா ஒரு கேள்வி, ஒரே ஒரு கேள்வி சார். என்ன கேள்வி சார்? நீங்க இவ்வளவு செல்வா கூட இருக்கீங்க தமிழ்நாட்டுல, இந்த நாட்டுக்கு முதலமைச்சரானா என்ன பண்ணுவீங்க? சரியான கேள்வி. இன்னொரு தடவை கேளு. இல்ல, நல்லா செல்வா கூட இருக்க தமிழ்நாட்டுல ரசிகர்கள் நிறைய இருக்காங்க, இந்த நாட்டுக்கு முதலமைச்சரானா நீங்க என்ன செய்வீங்க? உன்ன மாதிரி கேள்வி கேட்கறவனை பிடிச்சி தூக்குல போடுவேன்.
எப்படி பாருங்க, எப்படி இருக்கு நாட்டு. ஆமா, எப்படி இருந்தது, எப்படி மாத்திக்கிட்டு வராங்க பாருங்க. எப்படி மாத்திட்டு வர்றாங்க நாட்டுல. எவ்வளவு சொல்லலாம், எவ்வளவோ பேசலாம். ஆமா, இப்ப நம்மள படுத்துறாங்க, அந்த பாடுபடுத்துறாங்க. வேலை உட்காந்துக்கிட்டு. ஆமா, பார்த்தா என்ன சொல்றான், அவதூறுகளுக்குன்னு அளவு இல்லாம போச்சு. அவதூறுகளுக்கு என்ன சொல்றான், கலைஞர் வந்து காசு ஏது இவ்வளவு காசு, அட லூசுகளா, பராசக்திக்கு வசனம் எழுதினார்ல, நம்ம அப்ப 500 ரூபாய் சம்பளம். ஓஹோ, 500 ரூபாய் சம்பளம்னா 500 ரூபாய் தானே சம்பளம் வாங்கினாருன்னு கருதிய. இப்ப 500 ரூபாங்கிறது எவ்வளவு? இப்ப சாதாரண நம்ம 56 500 ரூபாங்கிறது சும்மா சாதாரணம். 56? ஆமா, தம்பி பூடான்ல இருக்காப்புல, டெல்லியே பத்திக்கு தெரியுது, அந்த பூடான்ல போய் ரொம்ப வருத்தமா இருக்கான். இப்ப கரூருக்கு முதலமைச்சரியா நைட்டா போனார்னு கேள்வி கேட்டாங்கல்ல, உடனே போனார். 10 நிமிஷத்துல எப்படி அவர் போனார், எப்படி அவங்க போனார் அரை மணி நேரம் கேக்குறாங்கல்ல. ஆமா, இப்ப டெல்லியில அரை மணி நேரத்துல அமித்ஷா எப்படி போனார், அங்க கேள்வி கேட்பியா நீ? போனீங்கல்ல, உடனே போனீங்கல்ல. ஆமா, சரி, அதுக்கு முன்னாடியே போலீஸ் எல்லாம் இருந்திருக்கு, அதை பத்தி நமக்கு என்ன சொல்றோம், அதனால சொல்லப்படாது. மீண்டும் ஒரு முறை நல்ல உற்சாகமா கைத்தட்டு. நீங்க கைதட்டுல நமக்கு ஒண்ணும் வராது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க கைதட்டணும். அற்புதமாக பாடினாய், பாடுவேன், அழகாக பாடினாய், பாடுவேன். உன் குரலை கேட்டு சென்னை மாநகரமே திரண்டு வந்து கொண்டிருக்கிறது வள்ளுவர் கோட்டத்தை நோக்கி. மாநகரம் அல்ல, மாநகர் மன்ற உறுப்பினர்கள் தான் வந்துட்டு இருக்காங்க. ஆமா, நல்லா பாடினானே. இந்த என்னமோ சொன்னிய நாட்டுக்குள்ள நாய்களும் நரிகளும் நாய்வலை பேய்களும் நாட்டியம் ஆடுதுன்னு சொன்னியா, அது எந்த நாட்டுக்குள்ள சொன்னேன்? இந்த நாட்டுக்குள்ளதான், இந்தியாவுக்குள்ளயா? ஆமா, இந்தியாவுக்குள்ளதான். என்ன நடக்குது? பீகார்ல தேர்தல். ஆமா, நடந்துகிட்டு இருக்கு. 14ஆம் தேதி பள்ளிக்கூடம் போயல, பள்ளிக்கூடம் படிக்கையில ஞாபகம் இருக்குமா, பிடி வாத்தியார் ஒருத்தர் நிப்பாரு. ஆமா, லேட்டா போனா குச்சி வச்சுட்டு அடிப்பாரு. அப்ப அந்த சாருக்கு பயந்து ஓடுவோம். அந்த சாருக்கு பயந்து என்ன செய்வோம்? சாருக்கு பயந்து பள்ளிக்கூடத்துல பயந்து, ஓஹோ அதெல்லாம் 9:30 ஓடுறது, 10 மணிக்கு ஓடுறதுன்னு அந்த சாருக்கு பயந்ததுமோ இல்லையோ, ஒரு அடி வாங்கணுமோ இல்லையோ. ஆனா தமிழ்நாட்டுல இப்போ ஒரு சார் வந்திருக்கு. தமிழ சாரை பார்த்து தான் பயங்கரமா இருக்கு, படுத்துறாங்க. அப்ப எஸ்ஐஆர். ஓஹோ, இவங்க பண்ணி வச்ச வேலையெல்லாம் என்ன நடந்திருக்கு? எவ்வளவு பேரு? ஒரே வீட்டுக்குள்ள 1200 பேர் இருக்காங்களா ஓட்டு, ஒரு வீட்டுக்குள்ள மட்டும் 1200 பேட்டு. என்ன நட்டம் குத்தலே படுத்திருப்பாங்களா, இல்ல படுத்துக்கிட்டு நட்டம் குத்தல இருப்பாங்களா? ஏன்டா நீ வேற, என்ன விஷயம்? அதை விட முக்கியம், பிரேசில்ல இருந்து ஓட்டு போட்டுருக்காங்க. ஒரு லேடி வந்து ஓட்டு போட்டுருக்கு. அப்பா, அந்த அக்கா எனக்கு போன் பண்ணுச்சு, என்ன தம்பி நான் இந்தியாவுக்கே வரல, 7 ஓட்டு போட்டுருக்காங்க எனக்கு சேர்த்து. ஆமா ஆமா, அப்பா எப்படி எல்லாம் கிளப்பி அவங்க. அடே அப்பா, அது பீகார் தேர்தல்ல என்னென்ன வாக்காளர்கள் தான் ஆட்சியாளர்களை தீர்மானிக்கணும். ஆமா, அதான் மக்கள் பார்த்து குத்துனா மந்திரி, மாத்தி குத்துனா எந்திரி. இதுதான் ஜனநாயகம். அவ்வளவுதான் ஜனநாயகம், அவ்வளவுதான் விஷயம். வாக்காளர் தான் ஆட்சியாளர் தேர்ந்தெடுப்பாங்க, மக்கள் தான் ஓட்டு போட்டு ஆட்சியாளர் தேர்ந்தெடுப்போம். இப்ப தலைகீழாக்கிட்டாங்க. எப்படி மாத்தி விட்டாங்க? அவங்க செலக்ட் பண்றாங்க வாக்காளர் தான். நீ யார் ஓட்டு போடணும்? வாக்காளரை செலக்ட் பண்றாங்க. ஓஹோ, யார் ஓட்டு போடணும்? அதுலயும் பீகார்ல ஒருத்தர் ஓட்டு போட போயிருக்காரு. சரி, பீகார்ல கரெக்டா 12 மணிக்கு போயிருக்காரு. ஓ, ஓட்டு போட. சரி, ஓட்டு போட போய் பேரை சொல்லியிருக்காரு. என்ன உங்க பேர் என்னையா சொல்லியா? ஜஹால் ஜி. அது உனக்கு ஓட்டே கிடையாது, போயிரு. அவருக்கு ஓட்டு இல்லைன்ட்டாங்க, லிஸ்ட் இல்லைன்ட்டாங்க. அவருக்கு ஓட்டு இல்ல, உங்களுக்கு ஓட்டு இல்லன்ட்டாங்க. எத்தனை வருஷமா போட்டேன், இல்ல உனக்கு போ, முடிஞ்சு. அவருக்கு பொறுத்துக்க முடியாம சரி லட்சுமி ஓட்டு போட்டிருக்கான்னு பாருங்க. எத்தனாவது வார்டு? 17வது வார்டு. 1 2 3 13 லட்சுமி இருக்கு, இன்சியலோட சொல்லு. அதான் எஸ் லட்சுமி. எஸ் லட்சுமியா? காலையில 7:15 வந்து ஓட்டு போட்டு போயிடுச்சா? நிச்சயமாவா? ஆமாப்பா, போச்சுங்க. என்ன போச்சுங்க? என்ன ஆச்சு? இன்னைக்காவது பாப்போம்னு நினைச்சேன், வந்துட்டு போயிட்டாளே. என் லட்சுமியா? ஏன் உங்க வீட்டுக்குள்ள சண்டையா? என் ஒய்ஃப் தான். ஒய்ஃப் தானா? கோச்சுட்டு அப்பாவுக்கு போயிடுச்சா? இல்லங்க. வெளியூருக்கு போயிடுச்சா? இல்லங்க. வெளிநாட்டுக்கு போயிடுச்சா? இல்லங்க. அப்புறம் ஏன் பார்க்க முடியாதுங்கிற? அவ செத்து 15 வருஷம் ஆச்சுங்க, அவ வந்து ஓட்டு போட்டு போயிருக்கா. அதான் பெரிய கவலை. யோசிச்சு பாருங்களேன், 15 வருஷம் ஆச்சா? ஆமா ஆமா. ஓஹா, உயிரோட இருக்கிற நமக்கு ஓட்டு இல்லை. ஆமா ஆமா. மதிப்புக்குரிய நாகை சட்டமன்ற உறுப்பினர் தொடர் ஆளூர் சானவாஸ் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் உரையாற்ற.
அது மாதிரி இப்ப செத்து போனவங்க ஓட்டு இருக்கு. செத்து போனவனுக்கு ஓட்டு இருக்கு. உயிரோட இருக்கவனுக்கு ஓட்டு இல்லைன்றாங்க. ஓட்டு இல்லைன்ட்டா. ஆமா. என்ன கந்தர்கோலம் பண்ணுவாங்களோ தெரியாது. நான் பைக்கு திருடி பாடி இருக்கிறேன். ஆமா, பைக்கு திருடுவாங்க. ஆமா, பைக்கு திருடுவான், செயினை திருப்பான். ஆமா, எல்லாமா திருட்டு பார்த்திருக்கோம். இப்படி ஓட்ட திருடி கேவலமா ஒரு ஆட்சிக்கு வராங்க பாருங்க. அவங்க என்னத்த சொல்றது? ஆமா. என்ன விஷயம்? திமுக 75 வருஷத்தை கடந்திருக்கு. ஆமா, இருவண்ண கொடி. ஆமா, நான் பாட்டு பாடினேன்னு சொன்னேன். என்ன சொல்றேன்? நல்லா பாடினேன். முன்னாடி எல்லாம் ஆமா அந்த பாட்டு வந்து எப்படின்னா எப்படி இருக்குங்கிற சின்ன பிள்ளைல நல்லா பாட்டு கேட்பேன். அப்ப தேர்தலுக்கு பாட்டு போடுவாங்க பாருங்க. எப்படி போடுவாங்க? நாகர்வணி பாட்டு எப்படி பாடுவாரு? கற்பூர கனல் வார்த்தை கலைஞர் சொல்லட்டும், கற்பூர கனல் வார்த்தை கலைஞர் சொல்லட்டும், கழக காளையர்கள் போர் முடித்து பரணி பாடட்டும், பரணி பாடட்டும், கற்பூர கனல் வார்த்தை கலைஞர் சொல்லட்டும், கழக காளையர்கள் போர் முடித்து பரணி பாடட்டும், பரணி பாடட்டும். பாட்டு போட்டா எலெக்ஷன் வந்துருச்சுன்னு களத்துல இறங்கிவாங்க. அப்படி இருக்கும் அப்போ. ஆமா ஆமா. இப்ப இருக்கவங்களுக்கு எல்லாம் தெரியல, போற திட்டுறாங்க. அவ்வளவுதான். திராவிட இயக்கம் என்ன பண்ணுச்சு, அது பண்ணுச்சு, இது பண்ணுச்சு, என்ன செஞ்சிச்சு. ஆமா, லூசு பயிலுங்க. ரொம்ப பேருக்கு புரியல என்ன நடக்குது. என்னன்னா இன்னைக்கு தமிழ் சினிமாவையே முகத்தையே மாத்துறது திராவிட இயக்கம் தான். தமிழ் சினிமாவோட முகத்தை இன்னைக்கு பல படங்கள்லாம் வருது இல்ல. ஆமா, வேலைக்காரி வந்துச்சு. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு பராசக்தின்னு ஒண்ணு வந்துச்சு. தமிழ் சினிமாவில் இருக்க அத்தனை பேரும் இன்னைக்கு நல்ல படம் எடுக்கணும்னு நினைக்கிற அத்தனை பேரும் அந்த பராசக்திக்கு நன்றி சொல்லி தான் படம் எடுக்கணும். அப்படி அப்படியே எல்லாம் வசனம் எல்லாம் ஒரு போலீஸ்காரர் சிவாஜி கணேசன் எடுப்பாரு. போலீஸ்காரர் வந்து வசனம், கலைஞர் வசனம். போலீஸ்காரர் எழுப்பாரு. எந்திரியா எந்திரியா எந்திரிச்சு சொன்ன அப்படி பாப்பாரு. போலீஸ்காரர் கேட்பாரு, எந்திரியா நான் முழிக்கிற அப்படின்னா தூங்குறவனை எழுப்புனா முழிக்க தானே செய்வான். சிம்பிள் தானே, சின்ன விஷயம். எப்படி அப்போ எவ்வளவு வசனங்கள்ல அப்படி கொடிகட்டி பறந்துச்சு. சினிமாக்கள்ல எப்போ எல்லாம் ஹீரோல இருந்தாங்க, பயங்கரமா இருந்தாலும் எம்.ஆர். ராதா இருந்தாரு. ஆமா, இப்ப எம்.ஆர். ராதாவெல்லாம் இப்ப தெரிஞ்சுக்கணும் என்னங்க. ரொம்ப பேர் இளைஞர்களுக்கு சரி இப்ப ரசிகர்னு ஓடுறாங்க. அவருக்கெல்லாம் இல்லாத ரசிகரா? அவருக்கு இல்லாத ரசிகரா எம்.ஆர். ராதாவுக்கு? எம்.ஆர். ராதா எப்படி தான் உலகத்துல தமிழ் சினிமாவில கொடி கட்டி பறந்தாரு. அவர்கிட்ட போய் கேட்டாங்க, குளித்தலையில நீங்க நின்னுங்க கலைஞரை எதிர்த்து நின்னுங்க. அவங்க எதிர்த்து பிரச்சாரம் பண்ணிட்டு குளித்தலை நீங்க நின்னுங்க, ஓடி போயிரு அப்படின்ட்டாரு. எங்கள்கிட்ட சண்டை மூட்டோட பாக்காத, நான் நிக்க மாட்டேன் அப்படின்னு. ஏன்னா அன்னைக்கு நின்னா அவ்வளவு செல்வாக்கா இருந்தார் எம்.ஆர். ராதா. ஒரு நடிகர்னா ரசிகர்களை எப்படி கையாளணும்னு தெரிஞ்சுக்கணும். எம்.ஆர். ராதா ரொம்ப முக்கியமானது. எப்படி சொல்ற? ரசிகர்களை எப்படி கையாளணும். ஏன்னா அவர் டீல் பண்ணாத விஷயமே இல்ல. எப்படி எம்ஜிஆர் சுட்ட துப்பாக்கியில குண்டு இருந்துச்சு, சுட்ட முடிச்சு விட்டாரு. யாராவது சொல்லுவாங்களா அப்படி? ஏன் சுடக்கூடாதோ? ஏன் சுடக்கூடாதோ? அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்கல, அதுக்கப்புறம் மாமா வச்ச சண்டை போட்டுக்கல, பங்காளி சண்டை போட்டுக்கல, புருஷன் பொண்டாடி சண்டை போட்டுக்கல. சரி, நானும் ராமச்சந்திரனும் நண்பர்கள். சரி, கம்பு இருந்தா கம்பு சண்டை போட்டிருப்போம், கத்தி இருந்தா கத்தி சண்டை போட்டிருப்போம். இருந்தது துப்பாக்கி 2 சுட்டேன் பாரியா முடிச்சு விட்டா. யாராவது இப்படி பேசுவாங்களாங்க? தைரியம் பேச முடியுமா? அவ்வளவு. ஆமா ஆமா. அவரு விதவையின் காதல் நாடகம் போடுறாரு. சரி, விதவையின் காதல்னு. அப்போ விதவையின் காதல் நாடகம் போட்டா தடை போட்டு கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. கோர்ட்டுக்கு அப்பவும் கோர்ட்டுக்கு போயிட்டே இருக்காங்க. அது எப்ப போவாங்க? கோர்ட்டை நம்ம வந்து வச்சுக்கணும், பேச்சுக்கு வச்சுக்கலாம். அவ்வளவுதான். அப்பப்ப ஏதாவது சொல்லுவாங்க, அப்பப்ப நம்மளும் கேட்டுக்க வேண்டியது. எவ்வளவு பெரிய நீதிமன்றமா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய நீதிமன்றமா இருக்கலாம். ஆமா, நல்லா தெரிஞ்சுங்க. நல்ல விஷயம் என்ன? எவ்வளவு பெரிய நீதிபதியா இருக்கலாம். ஆமா, எவ்வளவு பெரிய நீதிமன்றமா இருக்கலாம். அவங்க எழுதுறது நீதி கிடையாது. அப்புறம் தீர்ப்பு தான், ஜட்ஜ்மெண்ட் தான். தீர்ப்பு தானா? தீர்ப்பு தான் எழுத முடியும். அப்ப நீதியை யார் எழுதுறது? ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த மக்கள் நீங்க தான் எழுதுவீங்க. நமக்கான நீதியை நம்ம தான் எழுதணும். தீர்ப்பு தான் அங்க இருந்து வரும். அங்க தீர்ப்பு கோர்ட்டை பார்த்து நம்ம என்ன பண்ண முடியாது. கண்ணதாசன் ஒரு கதை சொன்னார், நம்ம சொன்னோம்னா தப்பு, நம்ம மேல கேஸ் போட முடியாது. கண்ணதாசன் சொன்ன கதை. கண்ணதாசன் என்ன சொன்னாரு? ஒரு தடவை சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு இடையில இருந்த சுவர் கீழே விழுந்துருச்சு. அந்த 2 ஊர் எங்கன்னு இருக்கு? அந்த ஊருக்கு யாரு பிரசிடண்ட், வார்டு மெம்பர் யாரு? போனவனும் இல்ல, போயிட்டு வந்தவனும் இல்ல. சொல்றதானே சொர்க்கத்துக்கு போறாங்க. அது எனக்கு அவர் இந்த கதை சொன்னோன்னா எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. என்ன செவரு? சொர்க்கம் பெருசுன்றாங்க, நரகம் பெருசுன்றாங்க. ஆமா, இடையில ஒரு செவரு தான் இருக்குன்னா என்னென்ன வேலை நடந்திருக்கும் அங்க? சொர்க்கத்துல என்ன பண்றோம்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ரொம்ப ஊர்வசி, மேனகை, திலோத்தமை எல்லாம் டான்ஸ் ஆட
ஆடல் பாடல் நிகழ்ச்சியா? அங்கேயும் ஆம்பளை சரக்க ஊத்தி உட்கார்ந்துட்டு ஓஹோ சொர்க்கத்துல கட்டழகானதோ கற்பனை ராஜ்யம் கட்டி முடிந்ததடா அதில் கட்டில் அமைந்ததடா. கட்டழகானதோ கற்பனை ராஜ்யம் கட்டி முடிந்ததடா அதில் கட்டில் அமைந்ததடா. இங்கு சட்டங்கள் தர்மங்கள் ஏதும் இல்லை இன்ப சக்கரம் சுத்துதடா அதில் நான் சக்கரவர்த்தியடா. ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன் ஏன் 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 பல எண்ணத்தில் நீந்துகின்றேன் ஏன் ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன் ஏன் ஏன் ஏன். சிவாஜி கணேசனை பாருங்க, எவர் என்ன செய்வார்? அவரு சரக்கு ஊத்தி வச்சுக்கிட்டு நம்மளை பார்த்தே ஏன் ஏன்னு வாசம் பண்ணி கேட்கிறாரு. நம்ம ஊர்ல வாங்கி கொடுக்க முடியும்? எச்சி ஊறி தொலையாது, நமக்கு தான் எச்சி ஊர்ல டப்புன்னு குடிச்சிட்டு போக வேண்டியானே. ஒரே கமெண்ட்டை காட்டி நானும் 14 தடவை அந்த படத்தை பார்த்து தொலைஞ்சேன். எச்சி ஊறிட்டான், எச்சி ஊறிட்டான். இப்ப சொர்க்கத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப ஊர்வசி மேலாம் டான்ஸ் ஆடினாங்கன்னா சரி, நரகத்துக்கு நம்மள தானே போவான்றாங்க. நம்ம தான் போக சொல்லுவாங்க. ஆமா, நம்ம செவுத்துல ஓட்ட போட்டாலும் பார்க்க மாட்டோமா? அங்க என்ன நடக்குதுன்னு அங்க எட்டி கிட்டி குதிக்க மாட்டோமா? ஆமா, அங்க என்ன நடக்குதுன்னு. நரகத்துல என்னடா பண்ணுவாங்கன்னா, நரகத்துல என்ன செய்வாங்களா? எண்ணெய் சட்டியில போட்டு வறுப்பாங்களாம். எந்த கம்பெனி என்ன பிராண்ட் ரொம்ப முக்கியம்ப்பா. ஆமா ஆமா, வறுக்கிறது நம்மளே இருந்தாலும் பிராண்ட் ரொம்ப முக்கியம். பிராண்ட் ரொம்ப முக்கியம். ஆமா, எந்த கம்பெனி என்ன என்ன கடலை எண்ணெயா நல்லெண்ணெயா பாமாயிலா இல்ல என்னன்னா? அந்த டெல்லியில ஒரு சாமியார் இருக்கானே. ஆமா, யாரு யாரு? பாப்பா ராம்தேவ். பாப்பா ராம்தேவ். அவன் சுடிதார் போட்டு கொண்ட பையன் நீங்க 10 லட்சம் கோடிக்கு அதிபதியா இருக்கிறான். ஆமா, அவன் பாருங்க பாப்பா ராம்தேவ். அவன் ஆயில் தான். அவன் ஆயில் தானே. என்ன கம்பெனி ஆயில்? ஏன்னா சாமியார்கள் படுத்துற பாடுதான் ரொம்ப தாகம் உள்ளது. ஐயோ, ஆமா ஆமா. சாமியார் ஆகணும்னா என்னென்ன பண்ணணும்? முன்னொரு காலத்துல சொல்லு. முன்னொரு காலத்துல எதுவுமே செய்யலன்னா அவன் சாமியாரு. இப்போ எல்லாம் பண்ணான்னா அவன் சாமியாரு. எல்லாம்னா என்ன? எல்லாம் பண்ணனா. ஆமா, இந்த ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஒரு பாட்டு ஒண்ணு போடுறாங்க. ஃபர்ஸ்ட் நைட் இல்லடா, சிவன்ராஜ் சின்ன ஃபர்ஸ்ட் நைட் தானே. ஆமா, அது அந்த ஆளு ஆரம்பிச்சுட்டு தமிழ்நாட்டுல. ஆமா, இந்த ரேம்போ அங்க இருந்து டான்ஸ் ஆடுறது, இங்க ஏது அங்கே அங்கே இங்க ஆடுறது. இப்ப கட்சி ஆரம்பிச்சு இதுன்னு பண்ணிட்டு இருக்குது. ஆமா, ராம்போ கட்டி அந்த ஆள் வேட்டி கட்டிட்டு. ஆமா, ஆறு கீழே இருந்து பாக்குறாங்க. உள்துறை அமைச்சர் உட்கார்ந்து பாக்குறாப்ல. ஆமா, அதுதான் அவரு பாட்டு. எப்படி பாட்டு? டான்ஸ பாக்குங்க எப்படி. ராத்திரி நேரத்து பூஜையில் ரகசிய தரிசன ஆதையில் நானே பேண்ட் தானே போட்டிருக்கேன். எந்திரி. இப்படித்தானே பாக்குறாங்க இங்க உட்காந்துட்டு. அதை விடு. சாமியார் பயிலுவா, சாமியார் பயிலுவா. அதை விடு. இப்ப நம்ம பேச்சுக்கு வருவோம். இப்ப வந்து இங்க நாடக பாடல் நிகழ்ச்சி நடக்குது. சொர்க்கத்துல நரகத்துல என்ன சட்டை போட்டு வறுப்பாங்க? என்ன என்ன? அது ரொம்ப முக்கியம். இப்ப எல்லாம் எப்படி சொல்றாங்கன்னா, கொலஸ்ட்ரால் வந்துருச்சா? ஆமா, நல்லெண்ணெயிலே சாப்பிடுங்க. திருப்பி அப்பவும் கொலஸ்ட்ரால் வந்துருச்சா? என்ன நல்லெண்ணெய்? என்ன நல்லெண்ணெய்? செக்கு நல்லெண்ணெய். செக்கு நல்லெண்ணெய் தான் சாப்பிட்டோம், அப்பவும் குறையல. என்ன செக்கு சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். மரச்செக்கு. என்ன மரம்? என்ன மரம்? என்ன மரம்? வாகை மர செக்கு. என்ன வாகை? அது வந்து என்ன வாகை? இப்படி போறாங்க, இப்ப போய்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒன்று கூட்டிட்டு போறாங்க ஒரு சைடுன்னு வச்சுங்க. ஓ, அது நமக்கு வேண்டியது இல்ல. இப்போ சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு நடுவில் உள்ள சுவர் கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்துருச்சு. கண்ணதாசன் சொன்னது நாங்க சொல்லுது. நாங்க சொல்லல. ஆமா, அப்ப சொர்க்கத்துல இருக்கவன் சொன்னானோ. என்ன சொன்னானா? இந்த கட்டி கொடு, நரகத்தில் உள்ள பயில தான் கட்டி கொடுக்கணும். நீங்க தான் ஏறி ஏறி குதிச்சு உடச்சு விட்டீங்க. அப்ப நரகத்தில் உள்ள என்ன சொன்னா? நரகத்தில் முடியாது, கட்டி கொடுக்க முடியாது. கட்டி கொடுக்க முடியாதுன்னா அதுதான் நீ நரகத்துக்கு வந்திருக்க. போடா போடா. அப்ப சொர்க்கத்தில் இருக்க என்ன சொன்னா? சொர்க்கத்தில் இருக்க நான் கட்டிதெல்லாம் நான் கோர்ட்டுக்கு போவேன். கோர்ட்டுக்கு போனேன்னு சொன்னா? கோர்ட்டுக்கு போனேன்னு சொன்னா சிரிச்சிருக்கான். நரகத்தில் இருக்கலாம். என்ன சொன்னானா? நீ ஜெயிக்க முடியாது. ஏன்? கேஸ் ஜெயிக்கவே ஜெயிக்காது. நான் மேல அப்பீல் பண்ணுவேன். எந்த மேல வேணாலும் அப்பீல் பண்ணு. அதுக்கப்புறம் அப்பீல் பண்ணு. எவ்வளவு வேணாலும் பண்ணு. கேஸ் ஜெயிக்காது. ஏன் ஜெயிக்காது? இங்க இருக்கவங்க பூரா நரகத்தில் இருக்கவங்க பூரா எல்லாம் ஜட்ஜி வக்கீல் தான். அவர்தான் இருக்கான். கோர்ட்டுக்கு போன ஜெயிக்க முடியாது. ஆமா ஆமா. அதனால அது மாதிரி இப்ப பாரு, விதவையும் காதல் வந்து நாடகம் போடுறாரு. எம்ஆர் ராதா. அந்த நாடகத்தை தடை பண்ணணும் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. கோர்ட்டுக்கு போகணும். அங்க நீதிபதி என்ன சொன்னார்? நீதிபதி நான் சும்மா பார்க்காம எப்படா தடை பண்றது? பார்க்காம நாடகத்தை பார்த்துட்டு தான் தடை பண்ணுவேன். ஓஹோ அப்படின்ட்டாரு. சரி, ஜட்ஜி வந்து உட்காந்துட்டாரு. ஓ, வந்திருக்கு ஒரு ஐயர் ஜட்ஜி. அப்ப அவங்க தான் நீதிபதியா? இப்பவும் அப்படிதான். தப்பி தவறி ஏதாவது ஒரு ஆள் வருது, 1 2 வரும், அவ்வளவுதான்.
கவாய் மாதிரி வந்தா ஏதாவது எடுத்து வீசுவாங்க. ஆமா, எவ்வளவு வெறுப்பு இருக்கணும். ஆமா, அதனால சனாதனம் அடிச்சுக்கிறோம், சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆமா, அப்ப எவ்வளவு வர விடுதா பாருங்க, பேச விடுதா. அவரே சொல்றாரு, ஓப்பனா சொல்றாரு, என்கிட்ட கேஸ கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆமா, வரவிட மாட்டேன்ட்டு. இப்ப வந்து விதவைக்காக நாடகத்தை பாக்குறதுக்காக நீதிபதி வந்து உட்கார்ந்துருக்காரு, முன்னாடி உட்கார்ந்துருக்காரு. அவரோட எவ்வளவு தைரியசாலி அவரு, அவ்வளவு ரசிகர்கள் அப்பவே வெறித்தனமான ரசிகர்கள் எம்.ஆர். ராதாவுக்கு. அப்பெல்லாம் அவர் வந்து 41 பேரெல்லாம் கொல்லல. அதுக்கு தானே வாரேன். சரி வா, அதுக்கு வாரேன். இப்ப நாடகம் பாக்குறதுக்காக நீதிபதி உட்கார்ந்துருக்காரு. இப்ப எம்.ஆர். ராதாட்ட போய் சொல்லிட்டாங்க, என்ன ஜட்ஜு வந்திருக்காரு ஐயரு. சரி, நாடகம் போயிட்டே இருக்கு. ஓஹோ, போயிட்டே இருக்கு. பார்த்துட்டு தடை பண்ண போறாரு. ஆமா, போயிட்டே இருக்கு. சரி, நாடகத்துல ஒரு ஆள் கேக்குறான், என்ன கேக்குறான் எம்.ஆர். ராதாட்ட, என்ன என்னடா இப்படி எல்லாம் நாடகம் போட்டா யாருனே பாப்பா? எம்.ஆர். ராதா என்ன சொன்னார்? அதெல்லாம் பாப்பான். அதான் யாருனே பாப்பா? அதான்டா பாப்பான். உட்கார்ந்து தடை பண்ண வந்து உட்கார்ந்து நீதிபதி. அதை விட சூப்பர் என்ன தெரியுமா? என்ன விஷயம்? அந்த அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம நாடகத்தை முழுசா பார்த்து இது எங்க வீட்டு பெண்களுடைய நிலைமையை பத்தி இருக்குடா நாடகம். அன்னைக்கு என்ன வரலாறு என்ன பண்ணுச்சுன்னு. அன்னைக்கு என்ன வரலாறு? என்ன ஒரு 10 வயசுல 8 வயசுல பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணிடுவாங்க. அப்போ 12 வயசுல வயசுக்கு வரக்கு முன்னாடி புருஷன் செத்துருப்பான். ஆமா, இது 12 வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடியே விதவையாக்கி மொட்டை அடிச்சு உட்கார வச்சிருப்பான், வீட்டுல உட்கார வச்சிருப்பாங்க. இதை பற்றிய நாடகம் தான். அதுக்கு என்ன எங்க வீட்டு பெண்களை பத்தி பேசுற நாடகம். இது நாடு முழுக்க போடணும். அந்த நாடகத்தை அந்த ஆள் ஜட்ஜ்மென்ட் கொடுத்தான், தீர்ப்பு கொடுத்தாரு. ஆமா, அத யாரு வந்து உட்கார்ந்து இருக்கான்னு பயப்படாதால் தைரியமானால். அவர் ஒரு தடவை இங்க பாருங்க கோடம்பாக்கம் பிரிட்ஜ் இருக்குல்ல. ஆமா, கோடம்பாக்கம் பிரிட்ஜ். அப்ப பிரிட்ஜ் இல்ல, அப்போ சினிமா பூரா அந்த பக்கம் தான். ஒரு கூட்டம் காலையில எப்போ நிக்குமா அந்த கேட்டுக்கிட்ட, ரயில்வே கேட்டுக்கிட்ட. எதுக்கு? நடிகர்களை பாக்குறதுக்கு. அந்த வந்து கேட் போட்டாங்கன்னா நிக்கும்ல காரு. ஆமா, பூரா பேர் நிப்பாங்களாம். சரி, எம்.ஆர். ராதா ஒரு நாள் பாத்துக்கிட்டே போயிருக்காரு. கார் ஒரு நாள் வீட்டுல கிளம்பையில ஒரு கம்பு எடுத்து போடுறான்னு இருக்காரு. கம்பத்துக்கு காரை போட்டு கேட்டு கரெக்டா போட்டுருவாங்க. போட்ட உடனே ரசிகர் இல்ல, ரசிகர் பார்க்கத்தானே வராங்க. ஆமா, கம்பு இந்த அவருக்கு களத்துல இறங்கினாருன்னா வேட்டியை வந்து தலையில கட்டிடுவாரு. எம்.ஆர். ராதா போய் இறங்கினாரு, கம்பு எடுத்தாரு. 4 விளாசி ஏன் பொழப்ப நான் பாக்குறேன், போய் ஓம் பொழப்ப பாக்குறியா, என்ன வந்து பாக்க வந்து நிக்கிறியாடா, போடா நீ நடிச்சு விட்டு காசு வாங்குறேன், ஏன் பொழப்ப பாக்குறேன், என்ன ஏன் பாக்குற நீ அங்க பாரு தரையில, இங்க ஏன்டா பாக்குற, என்ன ஏன்டா நம்பி வர, நான் நடிச்சுட்டு காசு வாங்கி போவேன் நடிகர். ஓஹோ, ஏன் பின்னாடி ஏன்டா வர்றேன்னு கேட்டாரு. அப்படின்னு கேட்டாரு. ஆமா, அதான் ரசிகர் துணிச்சலானா. எப்படி நாடகம் போடுறாரு, 6 மணிக்கு நாடகம் போட்டாங்க. சரி, 6 மணிக்கு நாடகம் ஒரு ஊர்ல. சரி, 5 மணிக்கு கூட்டம் ஃபுல்லா 5 மணிக்கு ஃபுல்லானா கத்துறான். அவர் ரசிகர்கள் தானே. தண்ணி பாட்டில் எல்லாம் வாங்கி வச்சிருந்தாங்களா? கேட்டுக்கணும், இங்க இருக்குல்ல, இந்த இருக்கு நம்மகிட்ட. ஏண்டா இளைஞரணி மாநாடு நடத்துனாங்களே நம்ம சேலத்துல, தண்ணி அப்பெல்லாம் அதெல்லாம் ஒரு வீடியோலாவது பார்த்துருக்கணும். குடிச்சு ஏன்னா ஒரு பாட்டில் தண்ணி எடுத்து போனா பரவாயில்ல, பல பேர் கேஸோட தூக்கி வச்சுட்டு போறாங்க. தண்ணி தானே, அவ்வளவுதானே, அதை வாங்கி வச்சிருக்கலாம்ல. தண்ணி இருந்தா இந்த 41 பேர்ல 20 பேரா இருக்குங்க. தண்ணி இல்லாம மயக்கம் போட்டதுல வர தண்ணி வச்சிருந்தா கூட தேவைதானே. அது எதுக்கு நமக்கு எதுக்கு அந்த கதைக்குள்ள நம்ம யாரும் அணில் பேச்செல்லாம் பேசக்கூடாது. சரி, நம்ம கிளி பேச்சு பேசுவோம் போதும், அவ்வளவுதான். நமக்குன்னு ஒரு மரியாதை. கவிதை பித்தன் ஒரு கவிதை எழுதிப்பாரு. என்ன சொன்னாரு? சிறை கோட்டம் எங்களுக்கு பழத்தோட்டம், நாங்கள் திருவாரூர் மொழி பேசும் கிளி கூட்டம் அப்படின்னு சொல்லுவார். அதனால நம்ம வந்து அதெல்லாம் பேசப்படாது. நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, நமக்குன்னு ஒரு அரசியல் இருக்கு, நமக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு. ரொம்ப நாரப்பயிலரை பத்தி நம்ம பேசிச்சு பொழப்ப போடுவோம். ஓடுறா நீ சினிமாவில் நடிக்கிற வர்றதுக்கு முன்னாடி நான் மேடை ஏறிட்டோம்டா நாங்க. அதனால இப்ப வந்து 6 மணிக்கு நாடகம் போடுறோம்னு சொல்லியாச்சு. ஆமா, 6 மணிக்கு நாடகம் 5 மணிக்கு ஃபுல் ஆயிடுச்சு. ஓஹோ, விசில் அடிச்சு கத்துறாங்க, நாடகத்தை போடணும். நாடகத்தை போய் சொல்றாங்க, உங்க ரசிகர் பூரா வந்துட்டா தொல்லை பண்றாங்க, ஃபுல் ஆயிடுச்சு, அரங்கமே ஃபுல் ஆயிடுச்சு, இப்ப போட்ட வேண்டியானே. நான் 6 மணிக்கு தான் நாடகம் சொன்னேன், இவனை யாருங்க வர சொல்றது? வந்துட்டாங்க, டிக்கெட் காசு கொடுத்து டிக்கெட் உள்ள வந்திருக்காங்கல்ல, ஒண்ணும் பண்ண முடியலையா? ஆமா, சவுண்ட் ஒரே இருக்கு, மைக் ஒன்று வை. சரி, மைக் வச்சாச்சு. ஒரு நாய் வளர்ப்பாரு. ஆமா, வச்சு அந்த நாயை பிடிச்சிட்டு நேர மேடைக்கு வந்திருக்காரு. ஓன் சவுண்டு, ஓன் இவரை ரசிகர் தானே. ஆமா, ஓன் வந்துருக்காரு. அதை பத்தி அவனு இவர் கண்டுக்கவே இல்லை. ஒரு எப்படி இருக்குன்னு பாருங்க, எப்படி ரசிகர்களை டீல் பண்றாரு பாருங்க. எப்படி பண்றாரு? மைக்ல சொல்றாரு. என்ன சொல்றாரு? நாயை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? நாயை 6 மணிக்கு உனக்கு பிஸ்கட்னா 6 மணிக்கு தான் போடுவேன், 5 மணிக்கு நீ வந்து குலைச்சின்னா அதுக்கெல்லாம் நான் ஆள் இல்லை, பேசாம இரு.
எப்படி அந்த ரசிகர்கள் கத்துன ரசிகர்கள் அப்படியே உட்காந்துட்டாங்க, அமைதியா உட்கார்ந்தாங்க. லூசுகளா ரசிகர்கள் இப்படித்தாண்டா டீல் பண்ணணும், கத்து தொடங்க. அதைத்தான் சொல்லிட்டு இருக்கோம். கத்துக்க ஒரு எப்படி டீல் பண்ணணும். ஆமா, அப்படி கத்துக்குங்க. அப்படி உச்சத்துல இருக்கும்போது ஒரு நிருபர் ஏதோ கேள்வி கேட்டாரு. ஆமா, ஒரு உச்சத்துல இருக்காரு. ஆமா, அவர்கிட்ட கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க? பேட்டி எடுக்கிறாங்க. எல்லா கேள்வியும் கேட்டுக்கிட்டே வராங்க. சரி, கேட்ட வெளியில எப்படி இருக்கீங்களா, பேசுறீங்களே, வெளியில நல்லா பேசுறீங்க, நீங்க வீட்டுக்குள்ள எப்படி அப்படின்னு கேட்டதுக்கு எந்திரிச்சு போ விட்டாரு நிருபரை. போ. ஏன் எப்ப நீ வீட்டுக்குள்ள எட்டி பார்க்க ஆரம்பிச்சியோ கேள்வி தப்பு. வீட்டுக்குள்ள எட்டி பார்க்க ஆரம்பிச்சே கேள்வி. வீட்டுக்குள்ள எப்படின்னு உனக்கு விஷயம். ஏன் வீட்டுக்குள்ள ஏன் நீ நுழையிற போ போ அப்படின்ட்டு. இல்ல சார், சாரி சார், சாரி, வேற கேள்வி. கடைசியா ஒரு கேள்வி, ஒரே ஒரு கேள்வி சார். என்ன கேள்வி சார்? நீங்க இவ்வளவு செல்வா கூட இருக்கீங்க தமிழ்நாட்டுல, இந்த நாட்டுக்கு முதலமைச்சரானா என்ன பண்ணுவீங்க? சரியான கேள்வி. இன்னொரு தடவை கேளு. இல்ல, நல்லா செல்வா கூட இருக்க தமிழ்நாட்டுல ரசிகர்கள் நிறைய இருக்காங்க, இந்த நாட்டுக்கு முதலமைச்சரானா நீங்க என்ன செய்வீங்க? உன்ன மாதிரி கேள்வி கேட்கறவனை பிடிச்சி தூக்குல போடுவேன். எப்படி பாருங்க, எப்படி இருந்துக்கு நாட்டு. ஆமா, எப்படி இருந்ததோ எப்படி மாத்திக்கிட்டு வராங்க பாருங்க, எப்படி மாத்திட்டு வர்றாங்க நாட்டுல. எவ்வளவு சொல்லலாம், எவ்வளவோ பேசலாம். ஆமா, இப்ப நம்மள படுத்துறாங்க, அந்த பாடுபடுத்துறாங்க வேலை உட்காந்துக்கிட்டு. ஆமா, பார்த்தா என்ன சொல்றான், அவதூறுகளுக்குன்னு அளவு இல்லாம போச்சு. அவதூறுகளுக்கு என்ன சொல்றான்? கலைஞர் காசு ஏது இவ்வளவு காசு, அட லூசுகளா, பராசக்திக்கு வசனம் எழுதினார்ல, ஆமா, அப்ப 500 ரூபாய் சம்பளம். ஓஹோ, 500 ரூபாய் சம்பளம்னா 500 ரூபாய் தானே சம்பளம் வாங்கினாருன்னு கருதிய. இப்ப 500 ரூபாங்கிறது எவ்வளவு? இப்ப சாதாரண நம்ம 56 எல்லாம் 500 ரூபாங்கிறது சும்மா சாதாரணம். 56? ஆமா, தம்பி பூடான்ல இருக்காப்ல, டெல்லியே பத்திக்கு தெரியுது, அந்த பூடான்ல போய் ரொம்ப வருத்தமா இருக்கான். இப்ப கரூருக்கு முதலமைச்சர் ஏன் நைட்டா போனார்னு கேள்வி கேட்டாங்கல்ல, உடனே போனார். 10 நிமிஷத்துல எப்படி அவர் போனார்? எப்படி அவங்க போனார் கேக்குறாங்கல்ல. ஆமா, இப்ப டெல்லியில அரை மணி நேரத்துல அமித்ஷா எப்படி போனார்? அங்க கேள்வி கேட்பியா? நீ போனீங்கல்ல, உடனே போனீங்கல்ல. ஆமா, சரி, அதுக்கு முன்னாடியே போலீஸ் எல்லாம் இருந்திருக்கு, அதை பத்தி நமக்கு என்ன சொல்றோம்? அதனால சொல்லப்படாது. ஆமா ஆமா, அதெல்லாம் இருந்திருக்கு. அதெல்லாம் அவங்களே வச்சு அவங்களே போயிருவாங்க. நமக்கு அதுக்கு ரொம்ப இதெல்லாம் எடிட் பண்ணிருக்கண்ணே. ஆமா, நம்ம பாட்டுக்கு சொல்ல போனா அப்புறமா வந்துட்டு பிரச்சாரம் வேற இருக்கு நிறைய. தேர்தல் நேரத்துல வேலை நிறைய இருக்குது. அவங்க எப்படின்னா, நம்ம எல்லாம் மக்களை பத்தி வச்சு அரசியல் பண்றோம், அவங்க எப்பவுமே கடவுளை வச்சுதான் அரசியல் பண்ணுவாங்க. ஆமா, அதனாலதான் அயோத்தியிலேயே தோக்கடிச்சிட்டாங்க. தோத்துட்டாங்களா? ஆமா, எப்படி கேக்குறேன், தெரியாது எனக்கு. அயோத்தியில தோத்து விட்டாங்க. என்ன ராமர் கோயில் கட்டினாங்களே, அங்கதான் தோத்தாங்க. எப்படி தோத்தாங்க? இவங்க பகல்ல போய் ஓட்டு கட்டு போயிருக்காங்க, நாங்க கோயில் கட்டிருக்கோம். சரி, நைட்டு ராமர் புறப்பட்டு வீடு போயிருக்காரு. வீடு போயிட்டு முடியல போட்டாரியே முடியல, ராமர் புறப்பட்டு போய் ஆள் உயரமா இருந்தேன்னு 5 வயசு ஆக்கி விட்டாங்க. அரே அப்பா, 5 வயசு ராமரா, அப்ப சீதைக்கு எத்தனை 3.5 வயசு? நமக்கு கதையே ஒரு கதை தான். சிங்கம் தனியா இருக்குன்னு ஒரு சிங்கத்துல இன்னொரு வச்சிருக்காங்க. ஆமா, அதுக்கு இங்க இருக்க சிங்கத்துக்கு அக்பர்னு பேர் வச்சிருக்காங்க. சரி, இன்னொரு சிங்கம் இன்னொரு ஜூல இருக்கு, அந்த சிங்கத்துக்கு அந்த ஆள் வளர்க்குறவன் சீதைன்னு பேர் வச்சிருக்கான். இது சீதைக்கு பேர் வச்சது சிங்கத்துக்கு தெரியுமா? சிங்கம்னு பேர் வச்சதே சிங்கத்துக்கு தெரியாதுன்னா லூசு. சீதைன்னு பேர் வச்சது தெரியுமாண்ணா? சிங்கம்னு பேர் வச்சதே சிங்கத்துக்கு தெரியுமா? சரி, நாய்க்கு நாயின் பேர் வச்சிருக்க நாய்க்கு தெரியுமா? தெரியாது. பாம்புக்கு பாம்புன்னு பேர் வச்சிருக்க பாம்புக்கு தெரியுமா? தெரியாது. நம்ம தான் எல்லாத்துக்கும் பேர் வச்சோம், மனுஷன் தான் எல்லாத்துக்கும் பேர் வைக்கிறான். மனுஷன் தான் யாரு? நம்ம இதுல எப்படி திடீர்னு கேக்குறேன்? இல்ல கேட்டனே. ஆமா, இப்ப கேள்வி வந்துச்சு, உண்மை வந்துச்சு. பிரிச்சு பார்க்கணும், மனிதர்கள் யார், மனிதர்கள் அற்றவர் யார்? மனிதர்கள் அற்றவர் யார்? மனுஷன் தான் நம்ம தான். அப்படின்னு யார் சொல்றா? நம்ம தான் சொல்றோம், வேற யாருமே ஒத்துக்கிறது இல்லை. இன்னொரு மிருகம் சொல்லல. என்ன சொல்லணும்? நான் நாய், நீ மனுஷன். நாய் சொல்லிச்சா? இல்ல. மாடு, நான் மாடு, நான் மாடு. இல்ல. சிங்கம் சொல்லிச்சா? நான் சிங்கம், நீ மனுஷன் தான். மனுஷன் தான். ஒரு நிருபர் கலைஞர்கிட்ட கேட்டாராம். என்ன கேட்டாங்க? கலைஞருக்கு இல்ல, நீங்க இப்ப பிஜேபி எதிர்த்து அது சிங்கம் மாதிரி இருக்கு, அதை எதிர்த்து எரும கூட்டமா போய் தோக்கடிக்க போறீங்களாமே, முடியுமா அப்படின்னு கலைஞர் சொன்னாராம். என்ன சொன்னாராம்? ஆமா, அது சிங்கம் தான், பிஜேபி சிங்கம் தான் அப்படின்னு இருக்காரு. சரி, இப்ப பிஜேபி சிங்கம்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஓஹோ, ஆமாப்பா ஒத்துக்கிறப்பா. சரி, சிங்கம் தான்ப்பா. அது எதுக்குற கட்சி எருமை? ஆமா, எருமைதாப்பா. ஆமா, அப்ப நான் போட்டுடலாமா அப்படி செய்திய போட்டுரு. சரி, ஆனா உன்னை சேர்த்து போடு. என்ன? இந்த எருமைனால எல்லாம் பயன் உண்டு. பால் கறக்கலாம், கறியா சாப்பிடலாம், வீட்டுல வளர்க்கலாம், மனுஷ மக்களோட இருக்கலாம். சரி, கொம்புல இருந்து கால்ல இருந்து எல்லாம் பயன் உண்டு. இந்த சிங்கத்தினால மனுஷனுக்கு எந்த பயனும் இல்லை.
அது காட்டுக்கு ராஜா தான், ஆனா நாட்டுக்கு மக்களுக்கு எதுக்கு என்ன பயன்? பயன் இருக்கா அப்படின்னு பேட்டியை முடிச்சுக்கிட்டானா தினமலர். புரிஞ்சுங்க, எப்ப கைதட்டு வருது பாரு, தினமலர்னு சொன்னதுதான் கைதட்டு. அவருக்கு தெரியும் எந்த பத்திரிகாரத்தை எப்படி குத்தணும்னு. அவர் அப்படியே குத்துவாரு. ஆமா, இப்ப இந்த சிங்கத்துக்கு வந்து மனுஷனுக்கு மனுஷன் பேர் வச்சிருக்க மனுஷன் தான் சொல்லிக்கிறோம். ஆமா, இல்ல நமக்கு 6 அறிவு அப்படின்னு 5 அறிவு 4 அறிவு சரி அதுன்றான். இந்த 6 அறிவுன்றாங்கல்ல. சரி, பல பேருக்கு இப்ப டவுட் வருது, ரொம்ப டவுட் தான். ஆமா, பட்டுக்கோட்டை அன்னைக்கு எழுதினார். என்ன பட்டுக்கோட்டை? அது 6 அறிவுன்னு சொல்றானே, பல பேர் அப்படி தெரியலையே அப்படின்ட்டு பட்டுக்கோட்டை பாட்டு எழுதினார். 6 அறிவில் ஓரறிவு அவுட்டு, சிலருக்கு 6 அறிவில் ஓரறிவு அவுட்டு, இருக்கும் 5 அறிவும் நிலைக்கும்னா அதுவும் கூட டவுட்டு. 6 அறிவில் ஓரறிவு அவுட்டு அவுட்டு அவுட்டு. 6 அறிவு அந்த 6வது அறிவை எப்படி கண்டுபிடிக்கிறது? வெரி சிம்பிள். எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேக்குற பத்தியா? ஆமா, அதுக்கு பேர் தான் 6வது அறிவு. அதுக்கு பேர் தான் பகுத்தறிவு. பகுத்தறிவுனா என்ன? கருப்பு சட்டைக்கு சொந்தம்னு நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாரும். அது கேள்வி கேட்டா பகுத்தறிவு தான். அவ்வளவுதான். ஏன் எதுக்குன்னு மனுஷனா இருக்கிறதே பகுத்தறிவு தான். கேள்வி கேட்கறதா? இப்ப இந்த சிங்கத்துக்கு அக்பர்னு பேர் வச்சாச்சு, அந்த சிங்கத்துக்கு சீதைன்னு பேர் வச்சாலும் சீதைக்கு கூட அந்த அக்பர் பக்கத்துல போட்ட உடனே கேட்க கூடாதுன்னு. அது கேட்குமா? காஞ்சி போய் கிடக்குறது. அது போய் அவங்க ஒரு வித்தியாசமான குரூப்னே. அங்கே ராமர், இங்க முருகன். ஆமா, முருகன். இங்க முருகன் அவர் வாட்டுக்கு இருந்தாப்புல 6 பட வீட்டுக்கு வாடகை கட்டிவிட்டு பேசாம இருந்தாப்புல. ஆளுநர் மாதிரி கட்டாமலாம் இல்ல. அவர் வாட்டுக்கு அவர் உண்டு. எனக்கும் என் வீடு, ஆமா, என் மக்கள், எனக்கென்று ஒரு இடம் அப்படி கோச்சிட்டு போனவர் யார்? நித்யானந்த மாதிரியா? எங்கதான் இருக்காப்புல அந்த பையன்? ஏஎம் ஸ்டுடியோ தான். அதான் ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கு. ஆமா, அது எனக்கு பெரிய டவுட். என்னது? இந்த எல்லையில பாதுகாப்பு படை, எல்லை பாதுகாப்பு படை இருக்கு, சொல்லிட்டே இருக்காங்க. ஆமா, ரா இருக்கு, அது இருக்கு. எல்லையில இருக்குல்ல, எலுமிச்சம்பழத்துல உங்களுக்கு கட்டுறீ இல்ல, எல்லையில அவ்வளவு இருக்குல்ல. ஆமா, படை இருக்குல்ல. சரி, எந்த வழியா அவன் போனான் இந்த நித்யானந்தா? ஆமா, இல்ல போனானா போகலையா இல்லையா? கைலாசாவை இங்கேயே வச்சிருக்கானா? தெரிஞ்சாத்து நம்மளும் போலாம்னு ஆசையா இருக்குங்க. யாருக்கு தான் ஆசை வராது? எல்லாரும் மனுஷன் தானே. எல்லாம் மனுஷன் தானே. ஆமா, வராதா? போனா ஜிகி ஜிக்காவா இருக்கலாம்ல. இப்ப முருகன், ஆமா, இப்ப அவரை விட்டாங்க, அங்க விட்டு இங்க முருகன் மாநாடு. முருகன் மாநாடு நடத்துறாங்க. நம்ம என்ன சாமி கும்பிடாம இருக்கிறோம்? எல்லாம் முருகனை கும்பிடுறோம். ஆமா, அது சீர்காழி பாடினாருன்னா உருகி செத்துருவோம். எப்படி பாடுறாங்க முருகனை பத்தி? தாயாகி அன்பு பாலூட்டி வளர்த்தாய், தந்தையாய் நின்று சிந்தை புரிந்தாய், குருவாகி எனக்கு நல்லிசை தந்தாய், ஞான குருவாகி எனக்கு நல்லிசை தந்தாய், திருவேணி என்றும் என் உள்ளம் நிறைந்தாய், நாயேனினாலும் நல்லவனாக ஓயாமல் ஒழியாமல் உன்னருள் தந்தாய், நீ அல்லால் தெய்வமில்லை, எனது நெஞ்சே நீ வாழும் எல்லை, முருகா நீ அல்லால் தெய்வமில்லை, முருகா முருகா. வரமாட்டான் வண்டியை நல்லா தானே முக்கி பாடின ஒரு தடவை கைதட்டினான். நீ எங்க முக்கி பாடு அண்ணே? நீ பாடுறத கேட்டு வள்ளியும் தெய்வானே விட்டுட்டு புறப்பட்டாப்லையா? விட்டுட்டு புறப்படல. எனக்கு என்னன்னா, என்ன விஷயம்? அது ஒரு தடவை அது ரெண்டையும் விட்டுட்டு முருகனை மட்டும் தூக்கிட்டாங்க திருப்பரங்குன்றத்துல. ஆத்தாடி, அப்புறம் கேஸ் கொடுக்க என்ன போயிட்டு? அதுங்க எங்க கேஸ் கொடுக்குறதுன்னு தடுமாறிட்டு இருக்குது 2 பேரும். அவங்க திருச்செந்தூர்ல வேலை திருட்டிட்டாங்க, வைர வேலை. எப்ப சொல்ற? எம்ஜிஆர் பேர்ல தூக்கிட்டாங்க. முருகனை தெரியுமா வேலை தூக்குறது? நீ வேற. அவரு இப்ப எங்க ஒரு பக்கம் வள்ளிதமன் நாடகம் நடக்குன்னு வச்சுங்க. எங்க ஊர் பக்கம். ஆமா, விடிய காலம் 3 மணிக்கு ஸ்கிரீன் ஏத்துவாங்க. ஏத்து வள்ளிதமன் நாடகத்துல ஸ்கிரீன் ஏத்தோனே உள்ள பாட ஆரம்பிப்பார், மைக்கு கிட்ட வச்சுப்பாங்க. ஓஹோ, சம்போ மக தேவா சம்பசதா சிவ, அப்படியே பாட்டை பாடி முடிப்பாரு. ஸ்கிரீன் ஏத்துனா முருகன் வேலோட அப்படி நிப்பார். இந்த கோமாளி என்ன பண்ணுவாரு? பபுனு வந்து என்ன செய்வாரு? தேங்காய் எல்லாம் உடைச்சு சாமி கும்பிடும்ல. ஆமா, தேங்காய் எல்லாம் அப்படியே நிப்பாரு. அவர் அசையாம நிற்கும் போது தேங்காய் எல்லாம் வச்சுட்டு சூடத்தை எடுத்து வச்சுட்டு, எங்க ஊர்ல நாடகத்துல சூடத்தை எடுத்து வச்சுட்டு இப்படி தட்டி பார்த்துட்டு, முருகா அந்த தீப்பெட்டியை கொடு,
கேக்குற? அவன் பொட்டிக்காரர் முருகன் கேக்குற பின்னாடி இப்படித்தான் பிடி பிடிச்சிட்டு இருந்தாரு அவரு, அதனால கேக்குறான். நாடகத்துல அவ்வளவுதான் நமக்கு டீலிங். மக்கள் அதை ரசிக்கிறான். ஆமா, அதான டீலிங். அவ்வளவுதான் ரசிக்கிறான், அவ்வளவுதான். கடவுளா கும்பிடுவான். ஆமா, கோயிலுக்கு தான் நிகழ்ச்சியே நடக்குது, முருகன் கோயிலுக்கு தான். ஆமா, ஆனாலும் ஏத்துக்கிறான்ல. இதுதான் தமிழ்நாட்டு மண்ணு. இது புரியாதவங்களுக்கு அதுதான் பிரச்சனை. இதான் தமிழ்நாட்டு மண்ணு. ஆமா, நாரதர் வந்தாருன்னு வச்சுங்க, நாரதர் வருவாரு. இன்னும் கேக்குறான் கோமாளி, கொண்ட கண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு வராரா? மண்ட மேல கொண்ட போட்ட சாமியாரையா, சாமியாரையா, சாமியாரையா அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? மண்டையில கொண்டைய கண்டைய போட்டுட்டு வந்தாங்கன்னா நம்ம ஆள் இல்லைன்னு கரெக்டா கத்துக்கான். அப்ப அர்த்தம் அதுக்கு. ஆமா, மண்டை மேல கொண்ட போட்டுட்டு வரியன்னு. ஆமா, வித்தியாசமா இருக்கு. யார் யாரு கேட்பாரு? ஆமா, இப்பவுமே குழந்தைக்கு சோறு ஊட்டையில என்ன சொல்றோம்? குழந்தைக்கு சோறு ஊட்டும் போது இப்ப செல்போனை கொடுத்து சோறு விட்டுறோம். அதையும் தாண்டி எப்படி சோறு விட்டுறோம்? அதையும் தாண்டி என்ன பிள்ளைக்கு பயமுறுத்துறதுக்கு கிராமத்துல சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஏய் சாப்பிடு 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 இல்ல பூச்சாண்டி தான், பூச்சாண்டி வரான் புடிச்சு கொடுத்துருவேன். பூச்சாண்டினா யாருன்னு? பூச்சாண்டினா நீங்க பேய் பிசாசு நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்புறம் என்ன வரலாறு? அது இல்ல, வேற என்ன பூச்சாண்டினா? இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தை பிரச்சனையாக்குறாங்களே. ஆமா, அதுக்கு பின்னாடி ஒரு மலை இருக்கு. சரி, மலைக்கு பின்னாடி ஒண்ணு இருக்கு. என்ன இருக்கு? அது சமணர் படுகை. ஓஹோ, அங்க அந்த கழுமரம் இருக்கு. இன்னமும் வச்சிருக்கேன். அங்க 8000 சமணர்களை கழுவிலேத்தி கொன்று, ஓஹோ, சமண மதத்தை அழித்து சைவ மதத்தை பரப்புறதுக்கு சைவ குறவர்கள் ஊரு பூரா வராங்க. சாமியாரா எப்படி வர்றாங்க? மேல முழுக்க துருநூறு பூசி, ஆமா, கோமணம் கட்டிக்கிட்டு வந்தாங்க. அப்போ நம்ம ஊர் ஆளுகிட்ட சொன்னாங்க, நம்ம ஆளு பார்த்துட்டு ஏதாவது புதுசா இருக்கான் ஆள், நம்ம ஆள் மாதிரி இல்லையா, ஆளு வித்தியாசமா இருக்கான். அதான் சொல்லியிருக்கான். நம்ம ஆளு பொம்பளை எல்லாம் சொல்லியிருக்கு, சாப்பிடு இல்லன்னா பூச்சி ஆண்டி வாரம் புடிச்சு கொடுத்துருவேன். இந்த பூச்சாண்டிக்கு பின்னாடி இவ்வளவு வரலாறு, இவ்வளவு பிரச்சனை இருக்குது. இவ்வளவு இருக்கு. இப்ப திருச்செந்தூர் முருகனுக்கு வேலையை தூக்கிட்டாங்க. திருச்செந்தூர் வேலை தூக்கிட்டாங்க. ஆமா, அந்த வசனத்துல எழுதிப்பாரு பாலைவன ரோஜாக்கள் கலைஞர் எப்படி எழுதிப்பாரு. அப்ப எப்படி கட்சியை வளர்த்துருக்காங்க பாருங்க, எதிர்கட்சி. ஆமா, எப்படி பாலைவன ரோஜாக்கள்ல எஸ் சந்திரன் முருக வேஷம் போட்டு வருவாப்புல. முருக வேஷம் போட்டு வேல் இல்லாம வருவார். வேல் இல்லாம வரும்போது முருகா கையில இருந்த வேலங்கே. அதுக்கு டைலாக் என்ன? டைலாக் கலைஞர் வசனம் என்ன சொல்றாரு? யசச்சந்திரன், திருச்செந்தூர் சென்றிருந்தேன், திருடி விட்டார்கள் பாவிகள். நமக்கு என்னன்னா அந்த உள்ள நம்மள விட மாட்டேங்கிறாங்க. ஆமா, ஓகேயா? ஓஹோ, கோயிலுக்குள்ள நம்மள விட மாட்டாங்க. ஆனா உள்ள செலவு தங்கம் திருடு போகுதுங்கிறாங்க. இவங்கதானே உள்ள இருக்காங்க பிரச்சனையே. ஆமா, உள்ள அவதானே இருக்கான். கடவுள்ங்கிற பேரை வச்சு நீங்க கலவரத்தானே உண்டு பண்ணுறீங்க. ஆமா, அந்த முருகன் வேற. திருப்பரங்குன்ற முருகன் இருக்காரு, திருப்பரங்குன்ற முருகன் அது ரொம்ப அருமையான முருகன். எப்படிப்பட்ட ஆளு? சிறப்புடனே கந்த தோற்றம் உண்டு, உன் சிங்கார மயிலாட தோட்டம் உண்டு. சிறப்புடனே கந்த தோற்றம் உண்டு, உன் சிங்கார மயிலாட தோட்டம் உண்டு. உனக்கான மனக்கோவில் கொஞ்சமில்லை, உனக்கான மனக்கோவில் கொஞ்சமில்லை. அங்கு உருவாகும் அன்புக்கோ பஞ்சமில்லை, அங்கு உருவாகும் அன்புக்கோ பஞ்சமில்லை. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணிமலை மீது எதிரொலிக்கும். அப்படி இந்த பாட்டை இன்னொருத்தர் பாடினாரு தெரியுமா? யாருன்னு? உதித் நாராயணன். அவர் வேற என்ன பாட்டு பாடிருக்காப்ல? என்ன இப்படி கேட்டேன். நம்ம கமலஹாசன் கூட பாடுவாரு. அப்படியா? அவர் முதல்ல ஆரம்பிப்பாரு. எப்படி? ஏல மச்சி மச்சி தலை சுத்தி சுத்தி அப்படி ஓம் புத்தி கட்டு ஓயாச்சு. புரியுது? அவர் பாடினா புரியும், பேசினாதான் கொஞ்சம் லேட்டா புரியும். இது இப்ப உதித் நாராயணன் எப்படி ஆரம்பிக்கிறான்? அவன் ஆரம்பிக்கிறான் அடுத்து எப்படி? பத்தாம்பூச்சி அட்டே அட்டே பாக்குது என்னாச்சு. என்ன சொல்றான்? முலாக்குள்ளே பட்டாம்பூச்சி எட்டி பாக்குதான். எட்டி பாக்குது. ஆமா, அவரு முருகன் பாட்டை பாடினாரு. இந்த திருப்பரங்குன்ற பாட்டையா எப்படி பாடுறாங்க? சிறப்புடனே கந்த தோட்டம் உண்டு, சிங்கார மயிலாட தோட்டம் உண்டு. ஓஹோ, உனக்கான மனக்கோவில் குஞ்சுமில்லை, உனக்கான மனக்கோவில் குஞ்சுமில்லை. அங்கு உருவாகும் அன்புக்கோ பஞ்சுமில்லை, அங்கு உருவாகும் அன்புக்கோ பஞ்சுமில்லை. திருப்பரங்குன்றமே சிறப்பாய் முருக, திருப்பணிமலை மீது எதிரொலிக்கும். ஏன் பாங்கிருச்சிருக்கிறேன்? அவரு ஒரு நல்ல பாடு, நல்ல குரல். என்ன தமிழ் தான் நுழையாது. அங்கேயோ பார்த்து மயக்கம், எப்போதோ வாழ்ந்து நிற்கும். இந்த சாலை ஊரும் வருவது என்ன மாயம் மாயம். கண்டிரண்டிகள் பார்க்கும் போது
மன கோயில் கொஞ்சம் இல்லை. இது டெஃபினேஷன் வேற கொடுத்துக்கிட்டு இருக்கியா? விடுறா, கடந்து போறியா? எனக்கு என்னமோ அணில் குஞ்சுகளுக்கு தான் இல்லை. அவர் ஒரு பாட்டு பாடி அணில் குஞ்சுகளுக்கு அவர் எப்படி அழுன்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க. எப்படி? கோழி இருக்குல்ல, கோழி. ஆமா, வீட்டுல குப்பையை கலரும் முட்டையை போடும். ஆமா, நம்ம வளர்க்குற கோழி. சரி. இப்ப இருக்க கோழி கொட்டாய்க்குள்ள இருக்கு. கொட்டாய்க்குள்ள இருக்கும். லைட் போடுவாங்க, முட்டையை போடும். லைட் ஆஃப் பண்ணா பேசாம, லைட் போட்டா முட்டையை போடும். லைட் ஆஃப் பண்ணா முட்டையை போடும். ஓஹோ. அந்த இந்த பள்ளிக்கு பருவத்துல நாமக்கல் பக்கம் போய் ஹாஸ்டல்ல சேர்த்து படிக்க வைக்கிறாங்கல்ல. ஆமா, அவங்களும் பிராய்லர் கோழி மாதிரி தான் இருக்காங்க. எப்படி? அவங்க லைட் போட்டா படிப்பான், லைட் ஆஃப் பண்ணா படுத்துருவான். லைட் போட்டா படிப்பான், லைட் ஆஃப் பண்ணா படுத்துருவான். லைட் போட்டா படிப்பான். ஓஹோ, படுத்துருவான். +2 முடிச்சு வெளியில வரான். உன் பேர் என்னடா அப்படி கேட்டா, வாட் இஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் 582. பேரை சொல்றா. அவன் மார்க் தான் ஞாபகத்துக்கு வச்சிருக்காங்க. ஓஹோ. இப்ப இந்த குப்பை கலர்ல கோழி. ஆமா, பட்டுக்கோட்டை எழுதினாரு. பட்டுக்கோட்டை எழுதினாரு. கொக்கர கொக்கரக்கோ சேவலே கொண்டிருக்கும் அன்பிலே 2 முண்டை அஞ்சிலே கண்டதும் இல்லையோ வாழ்விலே. கொக்கரக்கோ 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 கொக்கர கொக்கரக்கோ சேவலே கொண்டிருக்கும் அன்பிலே 2 முண்டை என்று நீ கண்டதும் இல்லையோ வாழ்விலே. இது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழி. நம்ம தான் நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழிகள். ஆமா. இன்னொரு கோழி இருக்குல்ல, பிராய்லர். அதுக்கு எப்படி? அணிலுக்கு அப்பவே பாட்டு போட்டாங்க. எப்படி போட்டாங்க? கொக்கர கொக்கரக்கோ வெளிய கொக்கரக்கோ எழுந்த இருக்கலாம் இனிமேலே கொக்கரக்கோ கொக்கர கொக்கரக்கோ தேவ குறைக்குவே பத்த கோழி கொக்கரக்கோ. அதான் பிராய்லர் கோழி. இந்த பாட்டை பாடினது யாருக்கு? பாடினது யாருக்கு? அதான் அணில் குஞ்சுக்கு தான். அது அப்பவே பிராய்லர் கோழின்னு தெரியும் நமக்கு. அவ்வளவுதான். ஓஹோ, அதனால ஒரு புரோஜனம் இல்ல. ஆமா. இப்ப வருவோம், கதைக்கு வருவோம். இப்ப திருப்பரங்குன்றத்துல பிரச்சனை பண்றாங்க. பிரச்சனை பண்ணி, ஆமா, அது இல்ல போகிறான். இந்துக்கள் முருக மாநாடு. ஓஹோ, முருக மாநாடு நடத்தி சொல்றாங்க. என்ன சொல்றான்? இங்கெல்லாம் கறி சிங்கிறவங்க எல்லாம் இந்துக்கள் இல்லை. கருவாடு இருந்தா தானே நம்மளுக்கு சோறே உள்ள போகும். கறி திங்கிறவங்க இந்துக்கள் இல்லை. இந்துக்கள் இல்லை. மாநாடு எங்க? பழங்கானத்துல. மதுரையில பழங்கானத்துல. ஓஹோ. அங்க சொன்னவங்க 10 கிலோமீட்டர் தாண்டி பாண்டி கோயில சொல்லிருக்கணும். பாண்டி கோயில சொல்லியிருந்தா சுண்ணத்து தான். அடுத்த நிமிஷமே வெட்டி அண்டாவில போட்டு அவிச்சு சூப்பா கொடுத்துட்டு போயிட்டே. என்னடா நடக்குது நாட்டுல? ஆமா. என்ன பாருங்க பாருங்க, சாமி பேரை சொல்லி கலவரம் பண்றதுக்கு. ஆமா, கலைஞர்கிட்ட போய் ஒரு தடவை பட்ஜெட் போடையில நிதி பட்ஜெட்ல சூட சாம்பிராணிக்கு நிதி போட்டிருக்காங்க. அது போட்டிருக்காங்க, வரி போட்டிருக்காங்க. வரி பார்த்துட்டு, ஓஹோ, சூடன் சாம்பிராணிக்கு வரி போட்டது கொண்டு போய் கலைஞர்கிட்ட காமிக்கும் போது, இதுக்கு வரி போடுறேன் இல்லனே, அதுக்கெல்லாம் போட்டாதானே தலைவரே வருமானம் வரும். இல்ல, போடக்கூடாது. ஏன் சூட சாம்பிராணிக்கு வரி போடக்கூடாது? வேற மாதிரி சாமி கும்பிடுறோம், வசதியா சாமி கும்பிட்டுருவான். ஆனா சூட சாம்பிராணி வச்சு கும்பிடுவோம். ஏழை பழையா அவங்க இடத்துல அடிக்க கூடாது. எளிய மக்கள் தான் சூட சாம்பிராணி வச்சு கும்பிடுவான். அதுல போய் வரி போடக்கூடாது. இவங்க இந்த எங்க சாமிக்கே குத்தகை நான் தான்றாங்க. ஊறுகாய்க்கே வரி போட்டிருக்காங்களா அந்த அம்மா? ஊறுகாய்க்கு? ஆமா. எப்படிதான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஓம் பிரச்சனை உனக்கு புது பிரச்சனை என்னது? ஆமா, நான் ஒரு பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவ். ஆமா, பப்ளிக். ஊறுகாய்க்குனா அந்த அம்மா நிம்மி ஊறுகாய் மாமி தானே போடத்தான் செய்வாங்க. அந்த அம்மாவுக்கு அறிவு இல்லைன்னு நம்ம சொல்லல, நாங்க சொல்லல, நம்மளாம் சொல்லல. நம்மளாம் யாருமே வீடியோ எடுக்கிறாங்க. ஆமா, நம்மளாம் சொல்றோம் அறிவு இல்லை. நிதியமைச்சர் அவருக்காக அந்த அம்மாவுக்கு அறிவு இல்லை நம்ம சொல்லல. நம்ம சொல்லவே இல்லை. அவர் புருஷன் சொல்றாரு. என்ன சொல்றாப்ல? அறிவுன்னு அறிவு ஒண்ணும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. ஆமா, அவங்கள சொல்லுவாங்க. அப்படிதான் வச்சிருக்காங்க, போயிருக்காங்க. ஆமா, எப்படி நாட்டை பாடு படுத்திக்கிட்டு கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு, ஆமா, அவதூறுகளே கிளப்புறது. ஓஹோ, என்ன எதுக்கு சொல்ல வந்தேன்? என்ன விஷயம்? 500 ரூபாய் சம்பளம் வாங்கினாரு பராசக்திக்கு. ஆமா, 500 ரூபாய் வாங்கினாரு. ஓஹோ, 500 ரூபாய் தானே வாங்கினாரு சொல்றாங்க. 500 ரூபாய் தானே. சரி, ஆக்சுவலா அன்னைக்கு ஒரு பவுன் வந்து எவ்வளவு தெரியுமா? அன்னைக்கு 20 ரூபாய். அப்பா இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் வைக்குதுங்க. இப்ப 500 ரூபாய்க்கு எத்தனை பவுன் வாங்கிருக்கலாம்? நம்ம கொஞ்சம் எக்கனாமிக்கலி வீக், கணக்கு பண்ணிக்கங்க. இன்னைக்கு அதோட மதிப்பு 25 லட்சம். 25 லட்சம். ஆமா, என்ன வேணாலும் சொல்றான். அதுலயும் 50
தலைவர்கள் பத்தியில கலைஞர் பேர் இல்ல, ஐம்பெரும் தலைவர்கள் கலைஞர் பேர் இல்ல. இதே ஒண்ணு சொல்றாங்க. ஆனா லூசுகளா வரலாறாவது தெரியும். எதுக்கு தெரியும்? வரலாறு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. நம்மளாவது இந்த பாருங்க அறிவு திருவிழா நடத்துறோம். அவங்களுக்கு சம்பந்தம் உண்டா? அவரே அறிவு இல்ல சொல்றா. ஓ 20,000 புத்தகம் படிச்சிருக்காப்ல. இந்த இதுக்கெல்லாம் போயிருக்காப்ல. கோவாவில் போய் சைக்கிள்லாம் ஓடிட்டு வந்துருக்காப்ல. சின்னமலர் வாரமலரா இருக்கும். அது கூட முழுசா படிச்ச சின்னமலர் வாரமலர். அதாவது இந்த ஊர்ல என்ன பண்ணுவாங்க, ரோட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பார்த்துருப்பான் ஒரு கலைஞர்கள் ஒருத்தர் என்ன பண்ணுவாரு, மனைவி கட்டியிருக்கிற பாவாடையை இவர் வாங்கி கட்டிக்குவாரு. ஆமா, வாங்கி கட்டிட்டு இவர் பாட்டு இந்த உரிமையை தூக்கி பொண்டாட்டியிட்ட கொடுத்துருவாரு. கையில என்ன வச்சிருப்பாரு? கையில ஒரு சாட்டை இருக்கும். சாட்டை வச்சுக்கிட்டு ரோட்ல அடிச்சுக்கிட்டு ஆடுவாங்க. எப்படி பாத்துருக்காரு பாத்தீங்களா? எப்படி அவரே சாட்டையில் அடிச்சுட்டு பிச்சை எடுப்பாரு. ஆட்டுக்குட்டி மாதிரியே பண்றீங்க நீ. அதுக்கு தான் பண்ண. அதாவது ஒரிஜினல் சாட்டை சத்தம் பலமா வரும். இவங்க பஞ்ச வச்சு தச்சுட்டு சீனை போட்டுக்கிட்டு ஆமா சாட்டை உடனே 2 பேருக்கு பிடிக்கிறது. ஓஹோ, என்ன சரி யார் இது? ஒரு என்ன நிகழ்ச்சி? என்ன நிகழ்ச்சி? புத்தக திருவிழா, அறிவு திருவிழா. ஆமா, அது சம்பந்தம் இல்லாத ஆளுங்க பேர்லாம் எடுத்து எனக்கு விடுறேன். நான் அப்புறம் சேக்கிலார கூட்டு வந்துருவேனா? இதுக்கு அவரே பரவாயில்ல. ஆமா, சேக்கிலாருக்கு தெரிஞ்சுன்னா கொண்டு விடுவார் நம்மள. எங்க ஊர்ல எவனையுமே பழனிசாமி கூப்பிட இல்ல. 4 பழனிசாமி இருக்கேன். வாடா எடப்பாடி கூப்பிடு. சரி, அங்கேயாவது கூப்பிடுறாங்களே. பாவம் பாவம். சரி, நமக்கு அதுக்கு ஊர் நமக்கு இருக்கு. அதாவது இப்ப இவங்க வந்து சாமி வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு. ஆமா, அதுல 30 தலைவர்கள் 50 தலைவர்கள் பேர்ல அதுல கலைஞர் பேர் இல்ல. கலைஞர் பேர் இல்ல. வரலாறு தெரியுமா லூசுகளா? என்ன? அப்ப அண்ணா போராட்டம் அறிவிக்கிறாரு. சரி, 6 இடங்கள்ல போராட்டம். 6 இடங்கள்ல போராட்டம்னா முத நாள் கைது நடக்குது. சரி, பெருசா போராட்டத்தை நடத்தணும்னு பிளான் பண்றாங்க. 6 இடங்கள்ல தலைமையேற்று அவங்க பெரிய தலைவர்களா இருந்தாங்க. 6ல ஒரு இடம் கள்ளக்குடி. சரி, அந்த போராட்டம் இவர் அரெஸ்ட் பண்ண போறாருன்னு தெரியாம 5 பேர் மாட்டிக்கிட்டாங்க இந்த 50 தலைவர்கள். சரி, தலைவர் கிளியரா என்ன பண்ணிட்டாரு, இவங்க வந்துருவாங்க திருவாரூர்ல போய் தங்கிட்டாரு. திருவாரூர்ல தங்கிட்டு சத்தம் இல்லாம போய் காலையில கள்ளக்குடியில போராட்டம் நடத்திட்டாரு. அதுக்கு தான் அண்ணா சொன்னாரு. அப்ப அது முத நாள் கைதாகிறாங்கல்ல, அன்னைய பேப்பர்ல வருது. அடுத்த நாள் பேப்பர்ல கைதாகிறதுக்கு முன்னாடி அன்னைய பேப்பர்ல வருது, என்ன திமுகவின் 50 தலைவர்கள் கைதுன்னு. கைதாகாம போராட்டம் நடத்தி கைதானது பெரிய தலைவர், அவர்தான் தலைவர். அதுதான் போராட்டத்தை நடத்திட்டாருன்னு அண்ணா சொல்றாரு. அண்ணா சொல்றாரு கைதாக போராட்டம் நடத்த முடியாம தரான இருக்க தலைவர்கள் 50 தலைவர்கள் கைது அப்படின்னு போட்டத. திமுக 50 தலைவர்கள் தான் இருக்காங்க, அதுல கலைஞர் இல்ல. லூசுகளா எவ்வளவு காலம்டா உங்களுக்கு பதில் சொல்றது? எவ்வளவு நாளைக்கு தான் சொல்லி எவ்வளவு நாளும் தான் சொல்றது? நம்ம சொல்லி சொல்லியே டயர்ட் ஆயிட்டோம். அப்படி இல்ல, அறிவு என்பது திரும்ப 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 சொல்லணும், சொல்லிக்கிட்டே இருப்போம். திரும்ப திரும்ப சொல்லணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆமா, இப்ப வர்றாங்க குரூப் அவங்க படுத்துற ஒரு மாதிரி கரெக்டா பாட்டு இருக்கு பாரு. வராம் வராம் பூச்சாண்டி ரயில் வண்டியிலே, வாரணாசி கோட்டை தாண்டி மெயில் வண்டியிலே. வராம் வராம் பூச்சாண்டி ரயில் வண்டியிலே, வாரணாசி கோட்டை தாண்டி மெயில் வண்டியிலே. அவன் வாரணாசியை தாண்டி வந்துட்டு இருக்கான். ஆமா, எதை என்னென்ன பண்ணுவாங்க எல்லாம் தெரியாது. அவங்க எப்படின்னா, நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்க, பிஜேபி காரனும் பெருசாலியும் ஒண்ணு. வீட்டில் இருக்குல்ல, வீட்டில் எலி இருக்கும். அது பாருங்களேன், ஒரே பாதையில தான் போகும், ஒரே பாதையில தான் வரும். பாத்தீங்களா? இது வீட்டில் உள்ள எலி. சரி, அந்த பாதையில ஒண்ணு ஏதாவது தூக்கி வச்சிருங்க. போற பாதையில ஒரு துணியை தூக்கி வச்சுட்டு 3 நாள் ஓடியாரும். இப்படி பார்க்கும், திருப்பி ஓடிடும். 3 நாள் அவங்க புது பாதை கண்டுபிடிக்க. ஏன் அசடு? எப்படி சொல்ற? நம்மளோட இருக்குல்ல, மாற்று சொன்னோம்னா கேட்க மாட்டான். இது வந்து வீட்டெலி. இந்த வயலெலி இருக்கு பாருங்க, வயலெலி எப்படி இருக்கும்? அது ஒரு பொந்து வெட்டிட்டு போனா உள்ள 16 பொந்து வச்சிருக்கும். யாரு மாதிரி? இந்த சாமியார் பயில மாதிரி. இது வயலெலி. இப்ப ஆரம்பிக்கிறான், பல கோடியை சேர்த்துறான். சுண்டலி இருக்கு. சுண்டலி எப்படி செய்யும்? வரும், ஓடி போயிடும். வரும், ஓடி போயிடும். லைட்டை போடும், ஆஃப் பண்ணும். லைட்டை போடும், ஆஃப் பண்ணும். ஓடி போயிடும். அதுதான் சுண்டலி. இந்த பெருச்சாலி இருக்கு பாருங்க, பெருச்சாலி ஊர் அடங்கணும்னு தான் புறப்படும். பார்த்துருக்கீங்களா? அது நைட்டு 11 மணிக்கு மேலே தான் புறப்படாது. மனுஷ வாடையெல்லாம் அடங்கின பிறகு அது புறப்பட்டு புதுசு எதுவும் அதுக்கு பிடிக்காது. புதுசு எதுவுமே இருக்காது. தேங்காய் எடுக்காது.
பழைய பீ துணி, மூத்திர துணி, ஆமா பழைய துணி, பழைய இது பழசா எடுத்து அது எதுக்குன்னே தெரியாது வச்சுக்கிட்டு கடிச்சிக்கிட்டே இருக்கும். ஏன் கடிச்சிக்கிட்டே இருக்கு? அடிக்கலைன்னா சூசைட் பண்ணி செத்தே போயிடும். பல்லு வளர்ந்து அதனால கடிச்சிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி இந்த பிஜேபி காரன் பிரிச்சு ஆர்எஸ்எஸ்காரன் என்ன செய்வான்? பழசாத்தான் தோண்டுவான். ராமர் இங்க பிறந்தாரு, அவுரங்கசீப் இங்கதான் புதைச்சிருக்கு, சீதை இங்கதான் பிரசவம் பார்த்தோம். நாடு இங்கதான்டா போய் சந்திரனுக்கு விட்டாச்சுடா, தென்துருவத்துல இறக்கியாச்சுடா, இந்த அங்க இருக்கு ராமருக்கு இங்க இருக்கு. இங்கதான் ஒண்ணு கடிச்சாரு பாருங்களேன், மோந்து வாருங்க அம்மா. பிறந்த ஒண்ணுக்கு இங்கதான் அடிச்சாரு, இங்கதான் ஒண்ணு. அப்பா அவங்க எப்படி சுத்தி ஆளுநரை கொண்டுகிட்டு வந்து ஆமா எப்படி வேணாலும் வர்றது. ஓஹோ அவங்க என்ன சரி ஒரு பக்கம் நாட்டை என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இப்ப என்னன்னா தங்கத்தை வெளியில கொண்டு வர்றது பாக்குறாங்க. தங்கத்தை இப்ப என்ன சொல்றாங்க? 24% தங்கம் சும்மா இருக்கு அப்படின்றாங்க. ஓஹோ சும்மா எங்க இருக்கு? அது ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு தான் வருது. அது ஒரு சுற்று வட்டாரத்தை சுற்றி தான் தெரியுது. சுற்று வட்டாரத்தை சுற்றி போய் ஃபங்க்ஷன் தான் போடுறாங்க, வீட்டில் கட்டி வச்சிருக்காங்க. சும்மா இருக்கு கணக்கு கொண்டு வரணுமா? ஆமா எப்படி? 2008 ஒரு உலக பொருளாதார நெருக்கடி வந்துச்சு. உங்களுக்கு தெரியும். ஆமா உலக பொருளாதார நெருக்கடி வந்துச்சு. இப்ப இவங்க விற்கிறாங்களே, விற்கிறவங்களுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. என்ன இவங்க வரலாறு இருக்க நமக்கு எவ்வளவு பொதுத்துறைகள் வந்தது, எவ்வளவு நேரு ஊரா போறாரு, நாடா ஒவ்வொரு நாட்டுக்கு போறாரு. இந்த டெல்லி நடந்த குண்டுவெடிப்புக்கு நேரு தான் காரணம் சொல்லுவாங்க பாருங்க. அவரு நாடா போறாரு, அமெரிக்காட்ட போய் கேட்கிறாரு. அமெரிக்காட்ட அப்பவே எனக்கு இன்னொரு போது பாருங்க என்னென்ன ஒரு நிம்மதி நமக்கு ஒரு மனசார ஒரு நிம்மதி. என்ன தெரியுமா? என்ன அமெரிக்காக்காரன் பெரிய ஆளுகள் நினைச்சுக்கிட்டு இருந்தான். உலகத்துல பெரிய ஜனநாயக நாடுன்னு சொல்றாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தான். அறிவாளிகள் நிறைந்த கூட முடியாது. ஆமா ஆனா அப்படி ஒரு லூசை தேர்ந்தெடுத்திருக்காங்க பாரு. அவங்க நம்ம பரவாயில்ல போல இருக்கு, நம்ம பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் மிரட்டி குட்டி வச்சிருக்கிறோம். அங்கேயே இந்த வாரத்துல பாருங்க என்ன ஒருத்தன் மேயர் விரல விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கான். நியூயார்க்ல இந்திய வம்சாவளி. ஆமா மேயர் ஆயிருக்காரு. ஓஹோ ட்ரம்ப் பிரச்சாரம் பண்ணார். அந்த ஆளு ஜெயிச்சா ஆமா நீதி கிடையாது. அவன் ஒரு கம்யூனிஸ்ட் தீவிரவாதி, ஒரு இஸ்லாமிய தீவிரவாதி, பயங்கரவாதி அப்படின்னு அது இதுன்னாங்க. அவன் ஜெயிச்சுட்டு அட்டர் கார்டு போட்டு சொல்றான், ட்ரம்ப் தானே இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், வர சொல்லுங்க, நான் டீல் பண்ணிக்கிறேன். அந்த உலகத்தையே மிரட்டுறாரு. என்னைய மிரட்ட சொல்லு, வர சொல்லு, பாக்க சொல்லியா? உலகத்தை மிரட்டுறவரு அவரு. ஆமா அது மாதிரி அமெரிக்காவுக்கு போனாரு நேரு, இல்லன்ட்டான். சரி எல்லாரும் இல்ல, ரஷ்யாவுக்கு போனாரு. சரி சோவியத் ரஷ்யாவுக்கு. ஓஹோ எங்களுக்கு தெரியும் ஒரு நாட்டோட விடுதலைன்னா என்னன்னு. சரி லெனின் சொன்னாரு. ஓஹோ அப்ப இவங்க சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? லெனின் இல்ல பாப்பா ஸ்டாலின் சொன்னாரு. எங்களுக்கு தெரியும் ஒரு நாட்டோட விடுதலை எப்படி இருக்கணும், நாங்க செஞ்சு தரோம். சரி எல்லாம் ஏற்பாடும் உனக்கு எல்லாம் அவங்க உதவியோட நமக்கு வந்ததுதான். சேலம் உருக்கால, ஆமா பிஹெச்எல், தூத்துக்குடி துறைமுகம், அணுமின் நிலையம், நெய்வேலி நிலக்கரி எல்லாம் வந்தது. அப்ப பொதுத்துறை நிறுவனங்களா வந்துச்சு. ஆமா இந்த ஹிஸ்டரி தான் எனக்கு தெரியாம போச்சு. பாட்டு கேட்கணும், பாட்டுல இருக்கு ஹிஸ்டரி. பாட்டுல இருக்கா? பாட்டுல இல்லடா, பாட்டுல என்ன பாட்டு? அது ஒரு படத்துல ஹீரோ வந்து ரஷ்யாவுக்கு போவான். சரி அங்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிடுவான், காதலிப்பான். அங்கே நம்ம சேட்டை. அது சேட்டை இல்லடா, அதான் இயல்பு. எங்க போனா காதல் தானே. என்ன சொல்ற? நம்ம என்ன பிஜேபி காரனா காதல் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல? ஏன் பண்ணக்கூடாது? சரி விட்டு சில விஷயங்கள் மைக்கில் சொல்ல. காதல் பண்ணணும். காதல்ங்கிறது 19-20 வயசுல ஆணுக்கோ பொண்ணுக்கோ வரணும். வரலன்னா ஹாஸ்பிட்டல்ல செக்அப் பண்ணணும். வேற ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். போகும்போது செக்அப் பண்ணிட்டு போறவனா? இப்ப இந்த வயசுல செக்அப் பண்ணி இப்போ ஹீரோ வந்து அந்த படத்துல ஹீரோ வந்து ரஷ்யாவுக்கு போயிட்டு கதாநாயகி கல்யாணம் பண்ணி வராரு. வரும்போது அந்த கதாநாயகியை வரவேற்று மணமகளை வரவேற்று பாட்டு பாடணும் சுச்சுவேஷன் அப்படின்னு கண்ணாசன் போனாங்க. அவர் தான் ஏற்கனவே பாட்டு இருக்கையா. என்ன பாட்டு? மணமகளை வரவேற்று என்ன பாட்டு இருக்கு? மணமகளே மருமகளே வாவா, உன் வலது காலை எடுத்து வைத்து வாவா, குணம் இருக்கும் குலமகளே வாவா, தமிழ் கோவில் வாசல் திறந்து வைப்போம். ரஷ்யா பிள்ளைக்கு வலது எழுதலாம் தெரியுமா? அந்த பிள்ளைகிட்ட இந்த பாட்டை பாட முடியாது. அது ரஷ்யால இருந்து வருது. ஓஹோ வாட் நான்சென்ஸ், வலது கால இடது கால், என் கால எப்ப என் கால வைப்பேன், உனக்கு என்ன அப்படின்னு கேட்கும். அது என்னமோ வலது கால வச்சு 1.5 மணி நேரம் கழிச்சு இடது கால் வர்ற மாதிரியும் பாதியில தான் இருக்கு, உடனே வந்துட போகுது. ஓஹோ வலது கால வை என்ன அர்த்தம்? இடத வச்சிடாதேன்னு அர்த்தம். ஓஹோ ஏன் பீச்சங்கை அசிங்கம்னா வெட்டியேறி லூசு பேருல. ஓஹோ
அஜித் ராணா. ஆமா, அதனால அந்த பொண்ணு வருது. சரி, ஒரு நம்பிக்கை கொடுக்கணும், வரவேற்று பாடணும். கண்ணதாசன் சொன்னா கண்ணதாசன் பாட்டு எழுதுறாரு. என்ன பாட்டு? நீ வர்ற இடம் வந்து நீ தமிழ்நாட்டுக்கு வர்ற, தமிழ்நாட்டுக்கு ரஷ்யாவுக்கும் உறவு இருக்கு, ஒரு பந்தம் இருக்கு ஏற்கனவே அப்படின்னு பாட்டுல எழுதுறாரு. எப்படி எழுதுனாங்க? நீங்கள் எமக்களித்த நெய்வேலி பெருமை கண்டு, நீங்கள் எமக்களித்த நெய்வேலி பெருமை கண்டு, நாங்கள் உமக்களித்த நன்றியே, என்னை நானே உனக்களித்தேன் செல்வமே, என்னை நானே உனக்களித்தேன் செல்வமே. குற்றால மலையிலே குளித்து வந்த தமிழிலே வற்றாத பேரழகே நீயாடு, தென்றல் வந்தாடும் அருவியிலே நீராடு. காவியத்தின் ஒரு மகளே, ஓவியத்தின் திருமகளே, சோவியத்தின் பெருமகளே நீயாடு, எங்கள் சொந்த தமிழ் மருமகளே நீராடு, எங்கள் சொந்த தமிழ் மருமகளே நீராடு. அப்படி வந்த பொதுத்துறையில நீங்க தூக்கி வித்துட்டாங்க. நம்ம கதைக்கு வருவோம். 2008 உலக பொருளாதார நெருக்கடி வந்துருக்கு. பொருளாதார நெருக்கடி எல்லா நாடும் எந்திரிக்க முடியல, குப்புறவே கிடந்தாங்க, புரண்டு கூட படுக்க முடியல. ஆமா, என்ன எந்திரிக்க முடியல. சரி, பார்த்தா 3 மாசத்துல இந்தியா எந்திரிச்சுட்டு. 3 மாசத்துலயா? கார்பரேட்டுகள் பூரா வாயில வச்சுட்டான். எப்படா இந்தியாவில் அவ்வளவு பேர் பிச்சைக்கார பயல மாதிரி இருக்கும். ஆமா, அவ்வளவையும் உறிஞ்சிட்டோம். ஓஹோ, எப்படி கிளம்புனா, எப்படி வந்துச்சு, எப்படி வந்துச்சு குழம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் சொன்னார். யாரு? அவர் ஒரு நோபல் பரிசு பெற்றவர். எதுக்கு? பொருளாதாரத்திலே நோபல் பரிசு பெற்றவர். பொருளாதாரத்துல அவர் சொன்னார், அமர்த்தியா சென் சொன்னாரு. என்ன சொன்னார்? ஒண்ணு தப்பா எடுத்துக்காதீங்கப்பா, இந்தியா எந்திரிச்சதுக்கு வேற காரணம் தான். இந்தியா எந்திரிச்சதுக்கு 3 மாசத்துல எந்திரிச்சதுக்கு என்ன காரணம்? இந்தியாவில் இருக்கிற பொதுத்துறை நிறுவனங்கள் ஒண்ணு. ஓஹோ, இன்னொன்னு என்ன? இந்திய மக்களோட எளிமையான, அதுவும் குறிப்பா இந்திய பெண்களோட சேமிப்பு பழக்கம் தான் நம்ம பொருளாதாரத்தை காப்பாச்சு. அப்ப குறி வச்சுட்டாங்க. என்ன குறி வச்சாங்க? அப்ப பேங்குக்கே வராம பல லட்சம் கோடி வீட்டு கடுகு டப்பாக்குள்ள இருக்கு. கடுகு டப்பாக்குள்ள இருக்கு. அதை எப்படா கொண்டு வரணும்னு பார்த்தாங்க. சரி, அது என்ன நடந்துச்சு? ஒரு நாள் என் மனைவி கிட்ட 10,000 ரூபாய் பணம் தான் கொடுன்னு கேட்டேன். கொடுத்தாளா? எல்லா மனைவியும் ஒரே மாதிரி தான் பதில் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க வீட்டுல? ஏங்கிட்டே அப்படிதான் சொன்னாங்க. ஏங்கிட்டே ஏதுட்டாங்க. கொடுப்பா தாரேன் 2 நாள்ல. என்கிட்ட இல்லை. உங்க அம்மா உங்க வீட்டுக்காரமா தான் சம்பளம்லாம் வாங்குதோ? ஆமா, அதையும் சொல்லு. ஓப்பனா பேசணும்ப்பா, எதா இருந்தாலும். இல்லைன்ட்டாங்க. சரி, 2 நாள் ஆச்சு. நியூஸ் பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். சரி, வந்தாரு. யாரு? இதாஹே நமக்கு என்ன ஹே போட்டா நமக்கு என்ன? என்ன அவர் 56 இன்ச்சுக்கிறாங்களே, நிக்க வச்சு அளந்தாங்களா படுக்க வச்சு அளந்தாங்களா? அவங்க வாழ்க்கையே அளக்குறதுனடா, புதுசா அளப்பாங்க. இப்ப நியூஸ்ல வந்து என்ன சொன்னாப்ல? நியூஸ்ல வந்து நமக்கு 10 நிமிஷம் ஒன்றும் புரியல. அவர் பேசுறது அவருக்கே புரியாது, நமக்கு எங்க புரிய போகுது? ஆமா, அதுல அமெரிக்காவில் போய் மொழிபெயர்த்தாங்க பாருங்க. இவர் பேசுற இந்திய மொழிபெயர்த்துக்கு இவருக்கு சொல்றதுக்கு ஒரு ஆளு. அந்த ட்ரம்புக்கும் ஒழுங்கா தெரியாது. 2 சந்திச்சிருக்கு பாருங்க, 2 லூசுகள் சந்திச்சு பாருங்க. தம்பி ஒரு மாதிரி போச்சுன்னு வச்சுக்க, மொழிபெயர்த்தவன் செத்துருப்பான். ஆமா, இப்ப பேசிக்கிட்டு இருக்கும்போது ஓடுது கீழே. கீழே பேசிக்கிட்டே இருக்காரு, கீழே ஓடுது. என்ன ஓடுது? இந்த நிமிஷத்துல இருந்து 1000-500 செல்லாது. யாரு சொல்றா அப்படின்னு? செல்லாது சொல்லுது. செல்லாதது அது சொல்லுது. என்ன சொல்லுது? செல்லாதுன்னு. நான் அப்படியே முடிச்சு போயிருக்கேன். என் ஒய்ஃபு டக்குன்னு, எங்க நெசமா அவங்க செல்லாதான்னுச்சு. சரி, இரு இப்பதான் அதுவே செல்லாது சொல்லுது. அது 1000-500 செல்லுங்கிறத கையெழுத்து போட்டு ரிசர்வ் பேங்க் கவர்னர் யார்? நம்ம ரம்யா. ரம்மின்னு சொல்லிருவியா? எங்க ஊர்லயே நான் ரவின்னு 4 பேர் இருக்காங்க. ரவின்னு கூப்பிடவே கூச்சமா இருக்கு, கேவலமா இருக்கு. அது எனக்கு என்னன்னே தெரியல. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. வீடியோல பாக்கட்ட எல்லாரும். ஆமா, இந்த பிஜேபி கொடி கட்டிட்டு போறாங்கல்ல. ஆமா, அவங்க பார்த்தாவே எனக்கு இப்படி இருக்கு. எப்படி அந்த கட்சியில இருக்கிறாங்க? அதுலயும் நமக்கு பிடிச்ச குஷ்புலக்காலாம் அங்க போய் சேர்ந்துச்சு பாருங்க. நம்ம தமிழ்நாட்டுல கோயில் கட்டினாங்க. அதுக்கெல்லாம் கோயில் வருஷம் 36 அப்படி நடிச்சிருக்கோம். வருஷம் 36? ஆமா, நடிச்ச படம் தான். வருஷம் 16.
வருஷம் 16. எவ்வளவு அந்த அக்கா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆமா, இருந்து போய் அவங்கள்ட்ட சேருக்கா சேரலாமாக்கா போய் அப்படி ஆளு வச்சுங்க. ஆமா, இப்ப வந்து 1000-500 செல்லாதுன்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கு என் மனைவி. டக்குன்னு என்ன சொல்லுது, ஏங்க நெசமா செல்லாதா நெசமா. நான் சொன்னேன் நீ ஏன் நெசமாங்கிற, உடனே 10,000 இல்ல 5 பைசா கூட கிடையாது. 2 நாள் ஆச்சுங்க நியூஸ் போய் பார்க்காத மனைவி. புளி கரைக்கிறது, நியூஸ வந்து பாக்குறது, சோத்துல அரிசியை போடுறது, அரிசியை சோத்துல போடுறது, அடுப்புல வேலை பாக்குறது, நியூஸ பாக்குறது, வண்டி எடுத்துட்டு போய் பேங்க் போறது. என்ன இப்படி அலையிறேன்னு கேட்டேன். சரி இல்ல எங்க அப்பா கொடுத்த காசு கொஞ்சம் இருக்கு, அதை மாத்தணும். எவ்வளவு இருக்குன்னு அப்பதான் இந்த லாக்கர் எல்லாம் தெரிஞ்சு. எங்க வச்சிருப்பாங்க பைசா, புடவைக்கல அதுக்கு இல்ல இதுல ஏன் அந்த அப்புறம் தான் யோசிச்சேன். என்ன நினைச்சேன், இந்த பெண்கள் ஏன் அவ்வளவு சேர்க்கிறாங்க தெரியுமா? என்ன காரணம்? வேற ஒண்ணும் இல்ல. என்ன காரணம்? நம்ம தான், நம்மளைங்க தான். நமக்கு தெரியாம ஏன் வச்சிருக்காங்க. ஏன் இவன் எப்ப சில்லென்று பூத்த சிறு நெறிஞ்சி காற்றிலே நில்லென்று கூறி நிறுத்தி வழி போறானோ, எங்க விட்டு போறான்னு தெரியாது, நம்பிக்கை எல்லாம் புள்ள விட்டு ஏதாவது பார்க்கணுமே. ஆமா, அப்படி சேமிப்பு வச்சுப்பாங்கல்ல, அது மாதிரி சேமிச்சு வச்சது கொஞ்சம் சேமிச்சு வச்சுக்க பணம். உங்க வீட்டுல எவ்வளவு எடுத்தாங்க? உங்க மனைவி 40,000 எடுத்தாங்க. அவ்வளவு கருப்பணமா? அதெல்லாம் கருப்பணம் ஆக்கிட்டாங்க, அதெல்லாம் கருப்பணம் ஆக்கி மாத்திட்டாங்க. சரி, இப்ப தங்கத்துக்கு குறி போடுறாங்க. இப்ப தங்கத்துக்கு அப்பதான் தெரிஞ்சு இது கருப்பணத்துக்கு வச்ச குறி இல்லடா, நம்ம ஊர் கடுகு டப்பாவுக்கு வச்ச குறின்னு அப்பதான் தெரிஞ்சுன்னு வச்சுக்கங்க. ஆமா, இது நமக்கு இது வருங்க. இவங்ககிட்ட என்ன வரலாறு சொல்லி இவங்களை பேசுறது, அவங்களுக்கு ஒரு வரலாறு இருக்கா? இருக்கு, சூனக்கிற வரலாறு இருக்கு. அதான் வரலாறு கேட்டா என்ன சொல்றான்? ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே உணவு, ஒரே உடை, ஒரே உருளைக்கிழங்கு, ஒரே வெங்காயம். வெள்ளை பூண்டு அவங்களுக்கு பிடிக்காது. ஒரே 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 எப்படா ஒன்னா ஒரே இதா இருக்க முடியும்? ஒரே எல்லாம் ஒண்ணுங்கிற நாளைக்கு ஏன் மொழியும் உன் தவளை மொழியும் ஒன்னா? நம்ம மொழி எந்த நதையோ வருஷந்து பஜன்யாக சுபித் பலா ஓசு தயோ பவந்து அன்னவதாம் மோதனவதாம் ஆமிக்ஷவதாம். பாருங்க அதுல என்ன வருது பத்தியா? என்ன அதுக்கு பேர் போஜன மந்திரம். போஜன மந்திரம்லாம் தெரியாது, சாப்பிட்றதுக்கு சொல்றது. என்ன சொல்றாங்க? அதை சொல்றாங்க அன்னவதாம். அன்னம்னா தெரியும், சோறு. அன்னத்தை தொட்ட கையினால் மதுக்கிணத்தை அன்னவதாம் மோதனவதாம். மோதம்னா பலகாரம். அடுத்து சொல்றாங்க வேதத்துல இருக்கு. என்ன சொல்றாங்க? மாமிக்ஷவதாம். அப்ப கரியா வெட்டி தின்னிருக்கான். தின்னவன் தானே ராசி பலு. இப்போ கறி திங்கிறவெல்லாம் இந்துக்கள்ன்றான். உன் மந்திரத்துல இருக்குல்ல, உனக்கு மந்திரத்தை மாத்தினியா? அதே மந்திரத்தை தான் சொல்ற. மாமிக்ஷவதாம். ஆமா, மாட்டுக்கறி தின்னுருக்காங்க. யாரு? அவங்க திங்காத எந்த கறிடா? குதிரை எல்லாம் தின்னுருக்காங்க. குதிரை யாகம் நடத்துறதே திங்கிறதுக்கு தானே, போட்டு மாட்டு யாகம் நடத்தலாம், அதை நெய்ய போட்டு யாகம் பண்றாங்க. ஓஹோ, சரி அது கூட அதுக்குள்ள நம்ம போக வேண்டிய இல்ல. நம்ம மொழி ஒன்னா. ஆமா ஆமா. ஓஹோ, ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே தேர்வு, ஒரே. சரி நாளைக்கே சொல்லு, இந்தியா முழுக்க ஒரே சாதிதான் சொல்லிட்டானா? சொல்லுவியா? ஆமா, ஒரே சுடுகாடு உண்டா? ஒரே சுடுகாடு உண்டா? ஆமா, எத்தனை சுடுகாடு. அதுக்கு பாதை இல்லைன்னு சொல்றான். பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அது மாதிரி போய் நாட்டை பைய மாத்தணும்னு நினைக்கிறாங்க. ஓஹோ, ஒரே மொழி. எப்படியா? ஏன் அந்த பக்கம் படிக்கவே இல்லை அவங்க? எங்க படிக்க விடல. 2 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஊப்பில பள்ளிக்கூடத்துல இதுல பேப்பர்ல சோறு போட்டிருக்கேன். ஆமா, அவங்கள படிக்க விடலங்க. ஆங்கில படிக்க விடல. ஆமா, நம்ம தமிழ்நாட்டுல எப்படி திராவிடக்கு என்ன பண்ணிருக்கு? என்ன பண்ணுச்சு? எப்படியாவது படி எப்படியாவது படிச்சிரு. ஓஹோ, எப்படியாவது படிச்சு முன்னேறி. ஆமா, எப்படியா வந்துரு. அதுலயும் கலைஞர் பாருங்க என்ன செய்தார். 8வது படிச்சவன் எவனா இருந்தான்னா அரசாங்க வேலைக்குள்ள கொண்டு வந்துரு. எப்படி உள்ள இருக்கிறது? அது ஒரு வாட்டர் போர்டு, ஒரு டிரான்ஸ்போர்ட். ஆமா, ஏதாவது வேலை இல்ல. ஒரு கிராமத்தில் 8வது படிச்சவன் 10வது படிச்சவன் இன்னைக்கு வாழ்க்கையோட நல்லா இருக்கிறான்னா என்ன காரணம்? கலைஞர் கொண்டு வந்த திட்டங்களால் வாழ்றவன் தான். அதுதாங்க அடித்தளம். ஆமா, எப்படியாவது படிச்சிரு. எப்படியாவது படிச்சிரு. மேல வந்துரு படிச்சிரு. படிங்கன்னு சொல்லிட்டே இருக்க. இப்போ வரையிலும். ஆமா, உலகத்திலே அதிகமா படிச்சிருக்கு உலகம் பூரா இருக்கிறான். ஓஹோ, காரணம் என்ன காரணம்? படிக்க வச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க என்ன விஷயம். படிக்க முன்னாடி வந்திருக்கிறோம், படிச்சு தானே வந்திருக்கிறோம். ஆமா, ஆனா அதை இப்ப படிக்க விடக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஓஹோ, படிக்க கூடாது நினைக்கிறான். நம்ம எப்படியாவது படிக்கணும்னு நினைக்கிறோம். அவன் எப்படி வேணாலும் படிக்க கூடாதுன்னு நினைக்கிறான். யோசிச்சு பாருங்க என்ன விஷயம். இப்ப 12வதுக்கு பப்ளிக். ஆமா, ஓகேயா? 12வதுக்கு பப்ளிக். அதுக்கப்புறம் 11வதுக்கு பப்ளிக். அதுக்கப்புறம் 10வதுக்கு பப்ளிக். அதுக்கப்புறம் 8வதுக்கு பப்ளிக். அதுக்கப்புறம் 5வதுக்கு பப்ளிக். அதுக்கப்புறம் 3வதுக்கு பப்ளிக்.
மூணாவதுக்கு பப்ளிக்னா ஸ்குவாட் வருவாங்கல்ல. ஆமா. நீட்டுக்கு அவ்வளவு செக்அப் பண்றாங்க. மூணாவது பப்ளிக்னா பயங்கரமா செக்அப் பண்ணா என்னடா பின்னாடி கனமா இருக்கு? அது பேம்பர்ஸ் மிஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு கூட போக தெரியாத பையலுக்கு பப்ளிக் எக்ஸாம் வச்சு படிக்க விடாம பண்ணணுங்கிறான். புதிய கல்விக் கொள்கை என்ன? ஆனா ஆமா, இங்க தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் எப்படியாவது படிச்சிரு. ஓஹோ. நான் எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு 3 கிலோமீட்டர் போவேன். 3 கிலோமீட்டர். காலையில சீக்கிரம் எழுந்திரிச்சு சாப்பிட முடியாதா? பிரேயர்ல போய் டெய்லி மயக்கம் போட்டு விடுவேன். நான் எல்லாம் அப்ப படிக்கல இப்ப படிக்கலன்னு யோசனை வருதுங்க. ஒன்னெல்லாம் சேர்க்க மாட்டாங்க இனிமே. அப்ப யாரும் யோசிக்கல. ஆனா இன்று ஒரு தாயுள்ளத்தோடு யோசித்திருக்கிறார் ஒரு தந்தை. இங்கே காலை உணவு திட்டத்தை உலகத்துல வேற எங்கேயுமே கிடையாது. உலகத்துல எங்கேயும் இல்லாம ஒரு தாயுள்ளத்தோடு கொண்டு வந்தா காலை உணவு திட்டம். அதை வச்சு கிண்டல் பண்றான். ஆமா. எதுக்கு எல்லாம் சாப்பாட்டுக்கு போறதுக்கா? நான் எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போயில இப்ப பள்ளிக்கூடத்துக்கு போற மாதிரியா? இப்ப எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போற டென்ஷன் ஆகுறா. லிஸ்ட் எடுக்கிறான். 15 லிஸ்ட் டிக் பண்றாங்க. ஆமா. அதை எடுத்துக்கிட்டியா? ஹோம்வொர்க் எடுத்துக்கிட்டியா? அதை எடுத்துக்கிட்டியா? இந்த நோட் எடுத்துக்கிட்டியா? அந்த நோட் எடுத்துக்கிட்டியா? அதை எடுத்துக்கிட்டியா? இது எடுத்துக்கிட்டியா? டவல் எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிட்டியா? எல்லாம் எடுத்துக்கிறான். நம்ம எல்லாம் பள்ளிக்கூடம் போயில அப்படியா? என்ன கேட்டாங்க? இந்த கண்ணெல்லாம் அருண்லாம் வந்து பெராசிட் ஆயிட்டாப்ல பள்ளிக்கூடத்துக்கு போய். எப்படி நம்ம எல்லாம் பள்ளிக்கூடம் போய் என்ன கேட்டாங்க? அம்மா பள்ளிக்கூடத்துக்கு போறேன். லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டியா? வாட்டர் பாட்டில் எடுத்துட்டியா? டவல் எடுத்துட்டியா? அதை எடுத்துட்டியா? இது எடுத்துட்டியா? எங்க அம்மா ஒரே வார்த்தை தான், ஒரே கேள்விதான். அம்மா பள்ளிக்கூடத்துக்கு போறேன். உங்க அம்மா என்ன கேட்டுச்சு? தட்டை எடுத்துக்கிட்டியா? ஓகே. ஏன் மத்தியானம் உடியாந்துட மாட்டோம்? உடியாந்துரும். அவ்வளவுதான் படிச்சுட்டாங்க. அவங்க படிப்பு அவ்வளவு படிப்பு. ஓஹோ. அவ்வளவு படிக்க வச்சோம் கட்டுப்புட்டு. ஆமா. அந்த பக்கம் பாருங்க, வளர்க்க படிக்க விட மாட்டேங்கிறான். படிக்க விட மாட்டேங்கிறான். இப்ப பாருங்களேன் அங்க எப்படி இருக்குன்னு. எப்படி பெரிய 56 இன்ச்சு தான். அங்க 56 இன்ச்சு தான். மேடையில் 3-4 பேர் உட்கார்ந்துருக்காங்க. 4 பேர். யார் யாரு? இந்தியாங்கிறது எத்தனை பேர்? இந்தியாங்கிறது 146 கோடி பேர். அது மக்கள் தொகை. இந்தியாங்கிறது எத்தனை பேர்? 146 கோடி பேர். அது மக்கள் தொகை. இந்தியாங்கிறது எத்தனை பேர்? முடியல. இந்தியாங்கிறது 4 பேர். 4 மெம்பர்ஸா? 4 தான். யார் அந்த 4? 2 பேர் விற்கிறவன், 2 பேர் வாங்குறவன். அவ்வளோதான் முடிச்சு விட்டாங்க. விற்கிற ஆள் ஒரு ஆள் எப்படி இருக்குமா? எப்படி தொப்பியை கலட்டினா அப்படியே இருக்கும். அதில் 2 பேர் விற்கிறவன், 2 பேர் வாங்குறவன். 2 ஆணி வாங்குறவன். 2 ஆணி. 2 ஆணி. ஆமா. 2 ஆணி என்னன்னு அதானி அம்பானி. ஆமா. இந்தியாங்கிற அவ்வளவுதான். 4 பேர் உட்காந்துருக்காங்க மேடையில் உட்காந்துருக்காங்க. அங்கிட்ட அமித்ஷா, இந்த பக்கம் மோடி, நடுவில் 2 பேர் நிதிஷ் சந்திரபாபு. ஆமா. கூட்டம் ரொம்ப நேரம் நடக்குது. ரொம்ப நேரம். சரி. நிதிஷ் சந்திரபாபு மூஞ்சியை பார்த்துக்கிட்டு இப்படி எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சா இவர் இந்த பக்கம் இருக்கிறார், அவர் அந்த பக்கம் உட்காரு, நீங்க எங்கேயும் போகக்கூடாது. இல்லைங்க அது இல்லை, இல்லை உங்களுக்கு என்ன தேவையோ நாங்கள் தரோம், நீங்கள் உட்காருங்க. இல்லைங்க அது இல்லைங்க, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, உங்களுக்கு நான் சுகர் பேசட்டுங்க, இது நீங்க இருக்க நீங்க என்ன வேணும்? இல்லைங்க உச்சா போடுங்க. அவங்க மறந்துவிட்டு அதையும் நாங்கள் பார்த்துக்கிறோம். ஏன் ஆட்சி புட்டுக்கிறோம், பெரிய 56 இன்ச்சில் 55. ஆமா ஆட்சி புட்டுக்கிறோம். ஓஹோ, அந்த மாதிரி இருக்காங்க. இருக்கு நாட்டு. ஆமா. இப்ப வேற மாதிரி திட்டத்துல வர்றாங்க. நம்ம வரலாறையும் சொல்ல வேண்டி இருக்கு. ஆமா, வரலாறையும் சொல்ல வேண்டி இருக்கு. ஆமா, புதிய வரலாறுக்காக இந்த மண்ணை காக்க போராட வேண்டி இருக்கு. 2 விஷயம் பண்ண வேண்டிய தமிழ்நாட்டு மண் ஒரு முற்போக்கு மண். ஆமா, என்பதை உணர்த்துவதுதான் இந்த முற்போக்கு புத்தக திருவிழா. ஏன்னா அந்த புத்தக திருவிழால ஆமா அப்பளம் எல்லாம் விற்கல, பூரா அப்பளம் தின்னுட்டு எல்லாமே குறிப்பையும் இதையும் வாங்கிட்டு போயிட்டு இருந்துச்சுல. ஓஹோ, சரி அப்படியாவது வர்றாங்க நல்ல விஷயம் தான். வரட்டும். தமிழ்நாட்டில் இவ்வளவு புத்தக திருவிழாக்களை இந்தியாவில் வேறு எங்கும் நடத்தாத ஒவ்வொரு மாவட்டம் தோறும் புத்தக திருவிழாக்களை நடத்தி கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு. ஆமா, அரசு சார்பில் பள்ளிக்கூடம் எவ்வளவு புத்தகங்களை அறிமுகப்படுத்துறோம், அவ்வளவுதான். ஆமா, அது மாதிரி இந்த புத்தக திருவிழா இப்ப 26ங்கிறது முக்கியமான வருஷம். ஓஹோ, அதை காப்பாற்ற வேண்டும். போய் பதியுங்க. ஆமா, எப்படி பண்ணணும் படிங்க. எந்த சாருக்கு பயந்தமோ இந்த சாருக்கு ரொம்ப பயந்தாகணும். ஆமா, பிடி சாரை விட இது மோசமான சாரு இவரு. வர்றாங்க பல ரூபத்துல வருவார்கள். ஓஹோ, இப்போ நாங்களும் விடைபெறோம். ஏன்னா நமது சட்டமன்ற உறுப்பினர், நாகை சட்டமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய தோழர் ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் பேச இருக்கிறார்கள். இருந்து கேட்க வேண்டும் என்று கேட்டு இப்போதைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.